இதற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே எது சத்தியம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், திருமறை குர்ஆனை வேதமாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களாகிய நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய தலைவராகவும் அல்லாஹ்வுடைய தூதராகவும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் பலவாறாக பிரிந்து கிடக்கின்றோம். கொள்கையிலே முரண்பட்டு கிடக்கின்றோம். வணக்க வழிபாடுகளிலே பலவிதமாக நாம் மாறுபட்டு நிற்கிறோம். இப்படி பல காரணங்களை பல காரியங்களை இஸ்லாம் என்று செய்து கொண்டும் இருக்கிறோம். இதில் எது சரியானது? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக ஒரு கொள்கையை சொல்கிறார்கள். இதில் எது சரியானது, உண்மையானது என்ன? இதை தெளிவுபடுத்துறது தான் இந்த தலைப்புடைய நோக்கம். நம்ம எல்லாருமே திருக்குர்ஆன் பிரகாரம் நடந்திருந்தால், எல்லோருமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் நடந்திருந்தால் இப்படி ஒரு தலைப்புக்கு தேவையே இல்லை. அப்போ அல்லாஹ்வையும் ரசூலையும் பேரளவுக்கு நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய வணக்கம், கொள்கை, கோட்பாடு, சடங்கு, சம்பிரதாயம் அனைத்திலையுமே பல மாறுபட்ட நிலைப்பாடு உடையவர்களாக இருக்கும் பொழுது இதில் எது சரியாக இருக்கும், எது சரியானதோ அதைத்தான் நம்ம பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். தவறானதை பின்பற்றினால் நம்முடைய மறுமை வாழ்க்கை பாழாகிவிடும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நம்ம செய்கிற எந்த ஒரு செயலாக இருந்தாலும், இஸ்லாத்தின் பெயரால் செய்கிற எந்த செயலாக இருந்தாலும் அதை இறைவன் அங்கீகரிப்பானா? இதுதான் நம்முடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். இறைவன் அங்கீகரிப்பானா என்றால் மறுமையிலே திரும்ப அல்லாஹ் உயிர் கொடுத்து நம்மை எழுப்பி நம்மை விசாரிக்கும் பொழுது அந்த பரீட்சையில் நம்ம தேர முடியுமா? நம்முடைய இந்த செயல்பாடுகளுக்கு அல்லாஹ் பரிசு தருவானா, தண்டனை தருவானா? இந்த அடிப்படையில் தான் நம்முடைய எல்லா செயல்களையும் அமல்களையும் மார்க்கம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டும். இப்போ நம்ம செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அப்படி இருக்குதா? அப்படி இருந்தால் அதுக்கு பேர் சத்தியம். எது சத்தியம்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா? எது சத்தியம் என்பதற்கு ஒரு வரியில் பதில் சொல்வதாக இருந்தால், எந்த செயலை நாம் இங்கே செய்தால் அதற்கு அல்லாஹ் பரிசு கொடுப்பானோ, எந்த கொள்கையிலே நம்ம இருந்தால் அதற்கு அல்லாஹ் கூலி தருவானோ, அது சத்தியம். எந்த செயலை செய்தால் அல்லாஹ் நம்மை கண்டிப்பானோ தண்டிப்பானோ, எந்த மாதிரி கொள்கையில் இருந்தால் அல்லாஹ் நமக்கு நரகத்தை பரிசாக தருவானோ, அந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் அசத்தியம். இப்போ சத்தியம் அசத்தியத்திற்குரிய இலக்கணம் இதுதான். நிறைய பேர் ஒரு கொள்கையில் இருக்கிறாங்க, அதனால சத்தியம்னு சொல்ல முடியாது. பெரிய பணக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க, அதனால சத்தியம்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி பெரிய பெரிய சமுதாய தலைவர்கள்லாம் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, சத்தியம்னு சொல்ல முடியாது. பணக்காரங்கள்லாம் அதில் தான் இருக்கிறாங்க, அதனால் சத்தியம்னு சொல்ல முடியாது. சத்தியம் என்றால் எதுவென்றால், எதை நம்பினால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வானோ, எதை நம்பினால் அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்குமோ, பரிசு கிடைக்குமோ, சொர்க்கம் கிடைக்குமோ, அந்த காரியங்கள் மாத்திரம்தான் சத்தியம். அந்த கொள்கை மாத்திரம் சத்தியம் என்பதை ஒரு வரியில் நம்ம சொல்லிவிட முடியும். ஆனால் அந்த ஒரு வரியுடைய சத்தியம் எல்லாரும் விளங்கி தான் வைத்திருக்கிறார்கள். அப்போ விளக்கமாக விரிவாக சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு நம்ம இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த எது சத்தியம்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒவ்வொரு சாராருமே நான் தான் சத்தியத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறான். மதுஹபில் இருக்கிறவன்ட்ட கேட்டால் 4 மதுஹபில் இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். தரீக்காவில் இருக்கிறவனை கேட்டால் எங்கள் சேகடத்தில் நீங்கள் முரீது வாங்கினாதான், தீட்சை பெற்றாதான் நீங்கள் வெற்றி பெற முடியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். தப்லீக் ஜமாத்துக்காரன்ட்ட கேட்டால் இந்த ஒரு வழியில் நாங்கள் போகிற இந்த வழியில் போனால்தான் நீங்கள் மறுமையில் வெற்றி பெற முடியும். இப்படி நம்மள எத்தனை குரூப்புகள் இருக்கிறார்களோ அத்தனை குரூப்பில் உள்ளவர்களுமே அவங்கவுங்க சொல்வது சரின்னு நினைக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் அப்படி தான் சொல்லி காட்டுகிறான், குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன். ஒவ்வொரு கூட்டத்தாரும் அவங்க செய்வதிலே மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தர் நினைக்கிறான் நம்ம போகிறது சரி, நம்ம போகிறது சரின்னு நினைக்கிறதா அடுத்தது எதிர்க்கிறான். நம்மளை எதிர்க்கிற கூட காரணம் என்ன? அவன் போகிறது சரின்னு நினைக்கிறான்,
நம்முடைய கொள்கை கோட்பாடுகள் தவறு என்று நினைக்கிறான். அப்போ தவற விடக்கூடாது என்பதற்காகத்தான் எதிர்ப்பதாக என்ன செய்யறான், நினைத்து கொண்டு இது மாதிரியான வன்முறைகள்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒவ்வொருத்தரும் தான் செய்வது சவறு நினைத்தால், சரி நினைத்தால் சரியாயிருமா? எது சரி என்பதற்கு நமக்கு அடிப்படை இருக்கிறது. அந்த வழிமுறைகளையும் அடிப்படையும் வைத்து எது சரி என்று நம்ம உரசி பார்க்க வேண்டும். எப்படியெல்லாம் உரசுறது? ஒரு விஷயம் சரியா தவறான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முதன்மையான ஃபர்ஸ்ட் அளவுகள் என்னன்னு கேட்டால், முரண்பாடு இருக்கக்கூடாது. சத்தியம் வந்து முரண்பாடாக இருக்காதுங்க. முரண்பாடுனா என்ன? இருக்குது இல்லை, ஆமாம் இல்லை, வந்தான் வரல, இதுக்கு பேர் அசத்தியம். வந்தானே வந்தான்னு சொல்லு, வரலன்னா வரலன்னு சொல்லு, இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அப்போ இருக்கு இல்லை வந்தான் வரல இந்த மாதிரியான அடிப்படையில் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? முரண்பாடு. இவன் செத்துட்டானா செத்துட்டான்னு சொல்லு, சாவலன்னா சாவலன்னு சொல்லு, செத்துட்டான் சாவலை, இது போய் தானே? இது ஒருத்தர் செத்தவனை பிடிச்சி என்ன செய்யணும்? செத்துட்டான்னு சொல்லணும், இல்லைன்னா சாகலைன்னு சொல்லணும். இவன் செத்து விட்டான் ஆனால் சாகவில்லை. இந்த வரும் வராதுன்னு ஜோக்கடிக்கிறாங்க, அந்த கணக்கில் உள்ளது. வரும் ஆனால் வராது. அது எப்படி வரும் வராது? வரும்னா வரும், வராதுன்னா ஒன்று தானே சொல்லணும், ரெண்டையும் சொல்ல முடியுமா? அப்போ எந்த கொள்கையில் வந்து முரண்பாடு வருகிறதோ, அவங்களே மாறுறாங்களோ, அவங்க சொல்கிற கொள்கையில் அவங்களே மாறுகிறார்களோ, அதெல்லாம் அசத்தியம்னு பளிச்சுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். யார் வந்து சொன்னதை விட்டு மாறவே மாட்டேங்கிறாங்களோ, நூல் பிடிச்ச மாதிரி எல்லாமே அமைந்திருக்கிறதோ, அது சத்தியம்னு விளங்கி கொள்ளலாம். இப்போ இன்னைக்கு கூட நீங்கள் செய்திகள் பார்த்திருப்பீர்கள் தொலைக்காட்சியில். இன்றைக்கு வந்து ஒரு தமிழக அரசாங்கத்தின் சார்பாக ஒரு மருத்துவமனை திறக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா செய்தி? மருத்துவமனை திறக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன மருத்துவமனை? பைத்தியக்காரங்களுக்கான மருத்துவமனை, மனநோயாளிகளுக்காக ஒரு மருத்துவமனையை தமிழக முதலமைச்சர் அவர்கள் இங்கே இருந்து கொண்டு என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து திறந்து வைக்கிறாங்க. அந்த மருத்துவமனை எங்கே இருக்குது தெரியுமா? ஏர்வாடியில் இருக்கிறது. இங்கே இருந்து கொண்டு தமிழக அரசாங்கம் ஏர்வாடியில் ஒரு ஆஸ்பத்திரி கட்டுது. என்ன ஆஸ்பத்திரி? பைத்தியக்கார ஏர்வாடின்னு. எந்த ஏர்வாடி? ராமநாதபுரத்தில் ஒரு ஏர்வாடி, அந்த ஏர்வாடி. திருநெல்வேலி ஏர்வாடி இல்லை, ராமநாதபுரத்தில் மாவட்டத்தில் இருக்கிற ஏர்வாடியில் ஒரு ஆஸ்பத்திரியை, கீழ்ப்பாக்கத்தில் மெண்டல் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு மெண்டல் ஹாஸ்பிட்டல் வந்து அரசாங்கத்தின் சார்பாக என்ன செய்கிறாங்க, திறந்து வைக்கிறாங்க. இது ஏன் திறக்கிறாங்கன்னு கேட்டால், ஏர்வாடியில் பைத்தியக்காரங்களுக்கு ஸ்பெஷல் ஏர்வாடி தான். ஒவ்வொரு தர்காவுக்கு ஸ்பெஷல் வச்சுருக்கிறாங்கல்ல, கிற்கையெல்லாம் கட்டி போடுற தர்கா எது? ஏர்வாடி. அப்போ ஏர்வாடியில் ஒரு தர்கா ஒருத்தர் செத்து போயிட்டாரு, அவரை புதைத்து வைத்து கொண்டு அங்கே என்னமோ காரணம் விளங்குது, அற்புதம் விளங்குது என்று சொல்லி அங்கே ஒரு தர்கா கட்டி வைத்திருக்கிறார்கள். பைத்தியக்காரங்கெல்லாம் கொண்டு சங்கிலி போட்டு கட்டி வைப்பார்கள். பைத்தியம் இல்லாதவனை பிடிக்கலன்னா கொண்டு கட்டி வச்சுட்டு வந்துடுவார்கள். பைத்தியக்காரனையும் கட்டுவாங்க, பைத்தியக்காரனை ஆக்குறதுக்காகவே கட்டுவாங்க. அங்கே போய் சரி கட்டி இவன் கிறுக்க மாதிரி கட்டி போட்டு போகிறோன்னு சொல்லி ரூபாயை கொடுத்தா, உங்களை கொண்டே கொடுத்தா கிறுக்கன்னு ஏற்றுக்குறாங்க. அப்புறம் கட்டி போட்டு கிறுக்கையும் இல்லைன்னா எல்லா கிறுக்கும் தான் சொல்லுவான். நான் கிறுக்கையும் இல்லைன்னு சொன்னால் ஏற்றுக்குறாங்களா? அனைத்துக்கு இருக்குன்னு அப்படித்தான் சொல்கிறான்ருவாங்க. நீங்கள் கிறுக்கையும் இல்லைன்னு கற்றுனாலும் சொல்லி எடுபடாது. அப்போ ஒரு முக்காவாசி கிறுக்கனுங்களும் ஒரு காவாசி நல்லவனையும் கொண்டே கிறுக்கங்கிற பேரில் கட்டி வச்சுருக்கிறாங்க. இதுதான் ஏர்வாடி. எது கட்டுறாங்க என்று கேட்டால், அந்த ஏர்வாடியில் அடங்கியிருக்காருல, செத்து போயிட்டார்ல, அவர் இந்த கிறுக்கைங்களை பைத்தியக்காரங்களை குணப்படுத்துறதுல அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட், அவர் அந்த கலையை கற்றவர் அப்படின்னு நம்பிக்கை வைத்து கொண்டு தான் அவங்க என்ன செய்கிறாங்க, ஏர்வாடியில் கொண்டு போய் கட்டுறாங்க. கட்டினா குணமாயிரும். இப்படி கட்டி வைத்திருக்கும் பொழுது ஒரு 50-60 இந்த பைத்தியக்காரர்கள், மனநோயாளிகளும் அப்பாவிகளும் பொய்யாக மனநோயாளிகள் என்று குற்றஞ்சாட்டப்பட்டவர்களும் ஒரு கட்டடத்தில் கட்டி வைக்கப்பட்டிருக்கும் பொழுது தீ விபத்து ஏற்படுகிறது. தீ விபத்து ஏற்பட்டால் அவன் கைகால் கட்டாமல் வந்து தப்பிச்சாச்சு ஓடி போயிருப்பான். கைகாலெலாம் சங்கிலியால் கட்டப்பட்டு கிடக்கிறது. தீ விபத்து ஏற்பட்டு அந்த தர்காவில் போய் கட்டி வைக்கப்பட்டவர்கள்லாம் கொல்லிக்கட்டையாக, கறிக்கட்டையாக மாறுகிறார்கள். இது ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். ஏர்வாடியில் பேப்பர்கள் எல்லாம் அது பெருசாக நினைச்சாங்க, அந்த செய்தியை போட்டார்கள். அப்போ மனநோயாளிகளை குணப்படுத்துகிறாருன்னு கட்டி வைக்கிறான். குணப்படுத்துகிற இடத்துல கட்டி வச்சு ஆள்களை காலி பண்ணிவிட்டாங்க. இந்த மனநோயாளிகளுக்குன்னு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லாமல் இருந்தால் உசுரோட வாச்சவன் இருந்திருப்பான். மனநோயாளிக்கு உள்ள சரியான முறை என்ன? இன்றைக்கு நவீன உலகத்தில் அவ்வளோ மருந்துகள் இருக்கிறது.
பைத்தியக்காரன் ஆயிட்டான்னு சொன்னால் நவீன உலகத்தில் என்ன இருக்கு? அல்லாஹ்வும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கிறது. பைத்தியம் ஒரு நோய் தான். ஒருத்தருக்கு பைத்தியம் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால் கவுன்சிலிங் மூலமாக குணப்படுத்தலாம், ஊசி மூலமாக குணப்படுத்தலாம், மாத்திரைகள் மூலமாக குணப்படுத்தலாம், சில ஆப்ரேஷன் மூலமாக கூட என்ன செய்யலாம், மூளையில் ஒரு கட்டி இருக்கு அதை எடுத்துகிற கரெக்டாகிடுவாங்க. இப்படி பலவிதமான சிகிச்சை முறைகள் அந்தந்த ஸ்டேஜுக்கு தகுந்தவாறு மருத்துவத்தில் இருக்கிறது. அப்போ பைத்தியம் ஏற்பட்டால் அங்கே கொண்டே கொடுக்கறது, ஆஸ்பத்திரியில் சேர்க்கறது சரியான முறை. ஆனால் கீழ்ப்பாக்கத்தில் அரசாங்கத்தில் வச்சு தான் இருக்கிறான், அங்கே கொண்டு சேர்க்கிற வைக்கப்படுறான். அங்கே எவனும் போய் கிறுக்கனை கொண்டே சேர்க்க மாட்டேங்கிறான். அரசாங்கத்தில் அவ்வளோ வசதிகள் செஞ்சு கொடுக்குறாங்க. ஒரு ஆளுக்கு சேர்த்துறான், உணவு எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறான், ஒரு ஆள் உதவிக்கு வச்சுக்கிறதுக்கு அனுமதிக்கிறான். நம்ம ஜமாத்தை தொடர்பு கொண்டு எத்தனை பேரை கொண்டு சேர்த்து விட்டு குணமாகி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள், ஒரு செலவும் இல்லாமல். ஆனாலும் இந்த மூட நம்பிக்கை என்ற பக்தி, நபிகள் நாயகன் சொன்ன மார்க்கத்தில் நோய் வந்தால் வைத்தியம் பார்க்க சொல்கிறாங்க, கட்டி போட சொல்லலை. இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் செய்யுமாறு நமக்கு அல்லாஹ்வும் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. அதை மீறி இந்த பக்தி முத்தி போன காரணத்தினால இதெல்லாம் கீழ்பார்க்கணும் சரியில்லை. நம்ம ஏர்வாடி டாக்டர் இப்ராஹிம் சாஹிப் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்துக்கிறார் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்வாடில் கொண்டு கட்டி போட்டாங்க. இப்போ என்ன ஆச்சு? அரசாங்கம் பார்த்துச்சு, இவங்களுக்கு என்ன பிரச்சாரம் பண்ணாலும் அதை விட்டு வரமாட்டேங்கிறாங்க. பிரச்சாரம் பண்ணி கீழ்ப்பாக்கத்துக்கு வாடான்னு சொன்னால் வரமாட்டேங்கிறாங்க. மதுரையில் இருக்கிற ஆஸ்பத்திரி வாங்கடான்னா வரமாட்டேங்கிறாங்க. அப்போ மனநோய் மருத்துவமனைகள் நாட்டில் நிறைய இருக்குடா வாங்கடான்னு வரமாட்டேங்கிறாங்க. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுது? அவங்க ரூட்டில் இறங்கி போகுது. இப்போ என்ன செய்யுது? அங்கே கட்டுறாங்க, அங்கே ஆஸ்பத்திரி போடுவோம், எங்கே கிறுக்கனூட கட்டுற அந்த ஊரில் கொண்டு போய் ஆஸ்பத்திரியை போட்டு அதில் என்ன செய்கிறாங்க? தர்கா முத்தவள்ளி அவன் எல்லாத்தையும் கொண்டு வச்சுக்கிட்டு கத்தீபு கலீபான்லாம் இருப்பான்ல, எல்லாரும் கொண்டு வைத்து கொண்டு அதை திறந்து வைக்கிறாங்க. இப்போ என்ன இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தான் தர்காக்காரன்? அவுளியா குணமாக்குறாருன்னா இதை முரண்பாடுங்கிறது. அவுளியா குணமாக்குறாருன்னு இதை ஒத்துக்கலாமா? நீ அவுளியா கிறுக்கனை குணமாக்குறாருன்னா அரசாங்கத்திலேருந்து இந்த மாதிரி மனநோய் ஆஸ்பத்திரியை அந்த உன் கோட்டையில் திறக்கிறாங்க. எந்த கோட்டையில்? சிறுக்குடைய கோட்டை, பைத்தியக்காரனை குணமாக்குற கோட்டை இருக்க, அங்கே அதை உடைச்சி இது பொய் இதான் மெய்ன்னு சொல்லி ஒரு அரசாங்கம் திறக்குது. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எங்களுக்கு செய்திருக்கிற பெரிய உதவிங்கிறாங்க. யார் அந்த பேட்டில் சொல்ல இன்னைக்கு பார்த்துட்டு வராங்க, இன்றைக்கி தான் நியூஸில் வாசிக்கிறாங்க. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நினைச்சிட்டாங்களாம், இங்கே வரக்கூடிய மனநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்து விட்டார்கள். இப்போ முரணாயிடுச்சு. இப்போ முரண்பாடு. அவன் தான் சொல்கிறான் அவுளியா குணமாக்குவார்னு, அவன் தான் சொல்கிறான் இல்லை இல்லை டாக்டர் தான் குணமாக்கணுங்கிறான். அவன் தான் சொல்கிறான் இதுதான் ஸ்பெஷல் மருத்துவமனைங்கிறான். அவன் தான் சொல்கிறான் இதையும் சொல்கிறான். இதுதான் அசத்தியத்துக்கு அளவுகள். அசத்தியத்துக்கு அளவுகள் என்ன? அவனுக்கு மாறுபடுவான். உனக்கு அதில் நம்பிக்கை தானே ஊரை திரட்டி இங்கே வைக்க விட மாட்டேன்னு சொல்லணுமா இல்லையா? அவுளியா ஒருத்தர் இருக்கும்போது நீ இன்னொருத்தவனை வச்சிருவியா? எங்கள் பெரிய அவுளியா விட இந்த ஆஸ்பத்திரி பெரிய ஆஸ்பத்திரியா அப்படின்றதுல அவனுக்கு நம்பிக்கை இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்? இந்த மருத்துவமனையை வரவிடாமல் செய்திருக்க வேண்டும், தடுத்திருக்க வேண்டும், எதிர்த்திருக்க வேண்டும். குறைஞ்சபட்சம் திறப்பு விழாவுக்கு போகாதுன்னு புறக்கணிச்சிருக்க வேண்டும். அதை விட குறைஞ்சபட்சம் நம்ம நேதாஜி நகர் பள்ளியாசல் அறிவிச்சாங்கல்ல, தௌஹீத் ஜமாத் கொடுத்து போகாதுன்னு அப்படி அறிவிச்சிருக்கணும். அப்படியே செஞ்சுருக்கணும். இவங்க என்ன செஞ்சுருக்கணும்? நம்மளுக்கு கிறுக்கனுக்கு ஆஸ்பத்திரி திறக்கிறாங்க, ஒருத்தரும் போகாதீங்க அப்படின்டா சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்படின்னு சொல்லலை, தடுக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை, கலந்துக்கிறவும் செய்கிறான், அம்மாவை பாராட்டவும் செய்கிறான்னா எதுக்கு உன் கொள்கை பொய்யின்டாச்சா இல்லை? இப்போ இதை தானே இத்தனை வருஷம் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இத்தனை வருஷமாக நாங்கள் எதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? தர்காவில் ஒரு செத்து போன ஆளுக்கு சக்தி இல்லை, அவர் குணமாக்க மாட்டார், அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் ஆற்றல் இருக்கிறது, இறந்து போனவர்களுக்கு ஒரு ஆற்றலும் கிடையாது, அவர்களுக்கு இந்த உலகத்துக்கும் தொடர்பு இல்லை, அவ்வளோ எவ்வளோ மகானாக இருந்தாலும் பெரியாராக இருந்தாலும் இந்த உலகத்துக்கு திரும்பி வர முடியாது, இந்த உலகத்தோட தொடர்பு கொள்ள முடியாது, இந்த உலகத்தில் உள்ளவர்களுடைய பேச்சை அவர்கள் கேட்க முடியாது. எவ்வளவு ஆதாரங்களை வச்சு சொன்னோம், அப்போவெல்லாம் கேட்க மாட்டேன்ட்டான். இரக்க குணம் கொண்டோரே அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பின்றி ஏங்கி தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர்களுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகிறது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறார்கள்.
மார்க்க நெறியோடும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த சிறுவர் ஆதரவு இல்லம் உணவு, உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுவனுக்காக மாதந்தோறும் ஆகும் செலவு ரூபாய் 4000. ஒரு வருடத்திற்கு ஒரு சிறுவனுக்கு ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட மறுமையில் அதிகம் நன்மையை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. இறந்து போனவர்களை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது? வமின் வராயிஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபாஸூன். ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு இந்த உலகத்துக்கும் இடையிலே ஒரு பெரிய தடுப்பு போடப்படுகிறதுங்கிறான் அல்லாஹ். தடுப்பு போட்டா என்ன அர்த்தம்? நீ பேசினா அவரு கேட்காது, அவர் பேசினா உனக்கு கேட்காது. இதான் குர்ஆனுடைய தீர்ப்பு. நாகூர் ஆண்டவரேங்கிறான். அவர் செத்துட்டாரா உசுரோட இருக்கிறா? செத்துட்டாரு. 400 வருஷத்துக்கு முந்தைய செத்து போனவர், இறந்து போனவர். அவருக்கு இந்த உலகத்துக்கு என்னையில் எந்த தொடர்பும் கிடையாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த உலகத்துக்கு மத்தியில் எந்த உறவும் வைக்க முடியாது. நீங்க அவரோட தொடர்பு கொள்ள முடியாது, அவர்கள் உங்களோட தொடர்பு கொள்ள முடியாது. இவ்வளவு தெளிவா இருக்கா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? இறந்த பிறகு கபருங்கிற அந்த மன்னரை வாழ்க்கையில விசாரணை நடக்கும், கேள்வி கேட்கப்படும். சரியான விடையை சொன்னால் தூங்கு, திரும்ப எழுப்பப்படுற வரைக்கும் தூங்கு அப்படின்னு வானவர்கள் சொல்லி அந்த உயிரை தூங்க வைத்து விடுவார்கள். அப்ப எப்படி அவுலியா நீ சொல்ற கேட்பாரு? அவர் எப்படி இங்க வந்து பேசுவாரு? இப்படியெல்லாம் நம்ம கேட்டோம். அப்போலாம் கேட்க மாட்டேன்ட்டாங்க. அரசாங்க ஆஸ்பத்திரி எடுத்து கேட்குறாங்க. குர்ஆனுக்கு கட்டுப்பட்டு கேட்டு தொலைஞ்சிருந்தா ஹக்குக்காக வந்திருப்பான். நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்பதற்காக இந்த நம்பிக்கையை மாற்றி இருந்தா நேர்வழிக்கு வந்திருப்பான். அப்ப இவ்வளவு வசனங்களை எடுத்துக்காட்டி இறந்தவருக்கு ஏன்டா அந்த மாதிரி பண்றீங்க? செத்து போன ஆளை ஏன்டா நாகூர் ஆண்டவர் மைதீன் ஆண்டவருங்கிறீங்க? இறந்து போன மனுஷன் எப்படா கடவுளாக முடியும்? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு எப்படா நீங்க அவரை கடவுளாக்குறீங்கன்னு கேட்டா அப்போவெல்லாம் திமிரு பேசினவன், அப்போவெல்லாம் விதண்டாவாதம் பண்ணினவன் இப்போ என்ன பண்றான்? அரசாங்கத்துக்கு ஆப்பு அடிச்சவன சரிங்க ஆமாங்க அம்மா நல்ல உதவி செஞ்சுட்டாங்க, அப்போ ஆஸ்பத்திரிக்கு ஒன்றும் இல்லை, தர்காவுக்கு ஒன்றும் இல்லை, பீஸ் பிடிக்கிட்டாங்களா? அப்போ பீஸ் பிடுங்குற நீனை ஒத்துக்கு உன் கையை கொண்டே பிடிக்கிட்டாங்க. இந்த தமிழக அரசாங்கம் என்ன பண்ணிருச்சு? அவன் கையை கொண்டு அந்த பீஸை பிடிங்கி விட்டு இருந்தாகி விட்டுருச்சு. இப்போ எது ஹக்குன்னு வழங்குது, சத்தியன்னு வழங்குதா? இதான் சத்தியத்துக்கு அளவுகோல். சத்தியத்து என்ன அளவுகோல்? அவனே அவனுக்கு பல்ட் அடிப்பான், அவனே அவனுக்கு மாறுவான். அதான் சத்தியத்து அளவுகோல். அதே மாதிரி என்ன செய்வாங்க? ஒரு கல்யாணம் நடக்குன்னு வைங்க, திருமணம் நடக்குது. அந்த திருமணத்தில் என்ன செய்வாங்க? அஜரத்தை விட்டு துவா ஓத செய்வாங்க, ஒரு பயான் பண்ண சொல்லுவாங்க. அவர் என்ன செய்வார்? அன்னிக்காஹு மின் சுன்னத்தி அப்படிம்பார். இந்த திருமணம் என்னுடைய சுன்னத், நபியுடைய சுன்னத் அப்படின்னு என்ன செய்வார்? அவர் பேசுவார், அரபியில் ஓதுவார். அப்படி ஓதுனா அதிலே கரெக்டாக இருக்கணுமா இல்லையா? நபியுடைய சுன்னத்துன்னு சொன்னால், நபியுடைய வழிமுறை என்று சொன்னால் அந்த வழிமுறைப்படி நடக்கணுமா இல்லையா? வரதட்சணை வாங்குவாங்க. அது என்ன செய்வான்? நபியுடைய சுன்னத்துன்னு வாய் சொல்லுது. கல்யாணத்தில் ஆணு வந்து பெண்ணுக்கு மகர் கொடுக்காம பெண்ணிட்ட வந்து டவுரிங்கிற வரதட்சணையை வாங்குறான், சீர்வரிசையை கேட்டு வாங்குறான். அப்போ ஒரு பக்கம் சுன்னத்துங்கிறான், ஒரு பக்கம் சுன்னத்தை ஒழிப்பேங்கிறான். ஒரு பக்கம் திருமணம் நபியுடைய சுன்னத்துங்கிறான், இன்னொரு பக்கம் அதே திருமணத்தில் டவுரியை வாங்குறான். நீ எதை இப்போ ஏற்றுக்கிட்ட? நபி வேணுங்கிறியா, உனக்கு டவுரி வேணுமா? உனக்கு ரெண்டில் ஒன்று சொல்லு. நபி வேணும்னா நீ டவுரி வாங்க முடியாது, டவுரி வேணும்னா நீ நபியுடைய சுன்னத்துன்னு சொல்ல முடியாது. நீ சொன்னதில் எது உண்மை இப்போ சொல்லு. கல்யாணத்தில் உட்காந்து நீ வரதட்சணை வாங்கினி அது உண்மையா, அல்லது நபியுடைய சுன்னத்தை பேணுவோன்னு சொன்னி அது உண்மையா? ரெண்டும் உண்மையாக இருக்க முடியாது. ஏன்? நபியுடைய வழியில் வரதட்சணைக்கு இடமில்லை, பெண் வீட்டாற்ற சீதனம் வாங்குறதுக்கு இடமில்லை. ஆண்கள் தான் பெண்களுக்கு மகர் கொடுக்க வேண்டும். ஆத்துன் நிசா சதுகாத்துகின்ற நிகழா,
பெண்களுக்கு மகரை கொடுத்து விடுங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ பெண்களுக்கு மகர் கொடுக்க சொல்லிவிட்டு அந்த அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்வான்? அவனே மாறுபடுவான், அவனே முரண்படுறான். அப்போ ஒன்று நபியுடைய சுன்னத்துன்னு சொன்னால் அதுலையாச்சும் கரெக்டாக நிற்கணும், அல்லது வரட்சணை வேணும்னு சொன்னால் இந்த அஜரத்தெல்லாம் கூப்பிடாம, குரான் எல்லாம் வாசிக்காம, ஹதீஸ் எல்லாம் படிக்காம நாங்கள் இஸ்லாத்துக்கு வெளியே வந்துடும்னு சொல்லிட்டு வரதட்சணை வாங்கிட்டு போய் என்ன இளவண்டாலும் செஞ்சுட்டு போம். அப்போ ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம் அப்படி, அது என்னது? இது அசத்தியத்துக்கு எடுத்துக்காட்டு. ஒரு பொய் என்பதற்கு சரியான அளவுகோல் எது? இது பாத்திலை, இது தவறு, இது வழிகேடு, இது சரியான மார்க்கம் இல்லை என்பதற்கு இதெல்லாம் என்ன இருக்கு? சான்றாக இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகத்தை நேசிக்கணும், நபிகள் நாயகத்தை விரும்பணும், நபிகள் நாயகத்தை மதிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னு சொன்னால் அதில் முரண்பாடு இல்லாமல் இருக்கணும். ஒன்றில் எப்படி இருக்கணும்? இறைவன் தான் வழிகாட்டுவான், நேர் வழிகாட்டுவான்னு சொன்னால் இறைவன்ட்ட வழிகாட்டு தொலைஞ்சு போயிருக்கணும். அல்லது இறைவன்லாம் கிடையாதுப்பா, நான் ஒரு ஆண்டவர் தான் இப்போ இல்லை, அதையே சொல்லி தொலையணும். ஒரு பக்கம் என்ன செய்கிறான்? மூத்தையே நீ மறந்து வாழலாமாங்கிறான். அவன் அதையும் முதல் பாட்டு அந்த பாட்டை போட்டுருவாங்க கல்யாணத்தில். ரெண்டாவது பாட்டு என்ன செய்வான்? நம்மனை வரட்ட மறந்துன்னு போடுவான். உன் கொள்கை என்ன? அதை சொல்லு. மூத்த வெல்ல முடியுங்கிற முடியாதுங்கிறியா? முடியாதுன்னு அந்த பாட்டை போடாத, முடியும்னா இந்த பாட்டை போடாத. அதனால் முடியும் முடியாது எப்படி அது ரெண்டையும் சொல்லுவீங்க? அப்போ இப்படி எது எடுத்தாலும் இப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரியான ஒரு நிலைகள் இருப்பதை நீங்கள் பார்க்கும் பொழுது சத்தியம் அசத்தியத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எல்லாம் முரண்பாடாக இருக்கும். அவருடைய எல்லா விதமான செயல்களுமே கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அதுலேயே அதுக்கு மறுப்பு இருக்கும். வேறு ஆதாரம் தேட வேண்டியதில்லை. அவங்களுடைய ஒவ்வொரு செயல்கள்லையுமே அதுவே என்ன செய்யும்? முரண்பட்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்ப்பீங்க. அப்போ இந்த ஒரு அளவுகோலை முதலாவது நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிலையெல்லாம் அவனுக்கு முரண்படுகிறானோ, அவனுக்கு அப்போதே மாறுபடுகிறானோ, அப்பவே சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மாறுபடுகிறானோ, அது சத்தியம் இல்லை. எவன் சொன்ன? இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? வரதட்சணை வாங்காதேங்கிறோம், ஆடம்பர கல்யாணம் பண்ணாதேங்கிறோம், வீண் விரயம் பண்ணாதேங்கிறோம், சிக்கனமாக கல்யாணம் பண்ணுங்கிறோம், அன்னிக்காக மின் சுன்னத்தின்னு சொல்லிக்கிறோம். இது கரெக்டாக இருக்கா இல்லையா? திருமணம் நபி வழிங்கிறோம், நபி சொன்னபடி நாங்கள் டவுரி வாங்கலை, நபி சொன்னபடி நாங்கள் என்ன செய்யலை? ஆடம்பரம் பண்ணலை, நபி சொன்னபடி நாங்கள் எந்த விதமான அனாச்சாரமும் பண்ணலை, அன்னிக்காக மின் சுன்னத்தின் நாங்கள் சொல்லுகிறோம். அது கரெக்டாக இருக்கிறது, மேட்ச் ஆகுறது. திருமணத்தில் உள்ள எல்லா விதமான காரியங்களும் அதில் ஒத்து போகிறது, ஒன்று இணங்கி போகிறது. ஆனால் இதில் என்ன இருக்குது? நேர்முரணாக இருக்கிறது. இந்த அளவுகோல் ஒரு சுருக்கமான அளவுகோலாக இதை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். எது சத்தியத்துக்கு ஒரு அளவுகோல். இரண்டாவது அளவுகோல், நான் பெரிய பெரிய அளவுகோல் நான் கடைசியாக சொல்ல போகிறேன். மேலோட்டமான அளவுகோல், படிக்காதவன், குர்ஆன் ஹதீஸ் ஞானம் இல்லாதவன் கொஞ்சம் இப்படி பார்த்தாலே தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் பல கருத்துக்களை சொல்கிறாங்கல்ல, அந்த கருத்துக்களை சொல்கிறவங்கள பாருங்கள். அந்த கருத்துக்களை சொல்கிறவங்களுடைய நிலைமை என்ன, அவங்களுடைய பிரச்சார முறை என்ன, அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் என்ன, இது வேணாண்டு எதிர்க்கிறானே அவன் செய்கிற காரியம் என்ன, அப்படி பிரித்து பாருங்கள். குர்ஆன் ஹதீஸ் ஆராய்ச்சி ரெண்டாக வச்சுக்கிடுவோம். குர்ஆன் ஹதீஸ்லாம் நுழைஞ்சு ஆராய்ச்சி பண்ணுறது ஒரு பக்கம் வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம நாட்டில் உள்ள பல இஸ்லாமிய குரூப் இருக்காங்கல்ல, இத்தனை குரூப்புகளும் வரதட்சணை வாங்கி தானே கல்யாணம் பண்ணுறாங்க. பள்ளிவாசலை வச்சு தானே வாங்குறாங்க. ஆமாம், அஜர்த்து தானே நின்றதுக்கு பாத்தியா ஓதுறாரு, முத்தவள்ளி எல்லாம் நின்று தானே உடந்தையாக இருக்கிறாங்க, பள்ளிவாசலுடைய புஸ்தகத்தில் அது பதிவு செய்கிறாங்க. இது சரியான வழின்னு நினைக்கிறீங்களா? நீ வரதட்சணை வாங்கினா வரமாட்டோம், சாப்பிட கூட வரமாட்டோம், நாங்கள் திருமண புஸ்தகத்தை பதிவு கூட பண்ண மாட்டோம், நாங்கள் கம்ப்ளீட்டாக புறக்கணிப்போம், அண்ணன் வீட்டு கல்யாணமாக இருந்தாலும் புறக்கணிப்போம், தம்பி வீட்டு கல்யாணமாக இருந்தாலும் புறக்கணிப்போம், அக்கா வீட்டு கல்யாணமாக இருந்தாலும் புறக்கணிப்போம், பாப்பா வீட்டு கல்யாணமாக இருந்தாலும் புறக்கணிப்போம் என்று மார்க்கத்துக்கு முரணாக இருந்தால் புறக்கணிப்போம். தௌஹீத் ஜமாத் நாம் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். எந்த வரதட்சணை கல்யாணத்துக்கும் போக மாட்டோம், ஆதரிக்க மாட்டோம், துணை செய்ய மாட்டோம், எங்கள் பதிவு புத்தகத்தில் பதிவும் செய்ய மாட்டோம். அவன் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் கோடீஸ்வரனாக இருந்தாலும் அந்த கல்யாணத்தை புறக்கணிப்போம். எவ்வளோ நெருங்கின சம்பந்தம் உள்ளவனாக இருந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதில் எது ஹக்குன்னு உன் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க. இவங்க பள்ளிவாசலில் உட்காந்துட்டு வரதட்சணை வாங்கி கொடுத்தால் பாத்தியாங்கிறான், அது ஹக்கா? அடே, வரதட்சணை வாங்காதே பெண்கள் பாதிக்கப்பட்டு நிற்கிறார்கள். இளம் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டது எந்த சமுதாயத்தில்? முஸ்லீம் சமுதாயத்தில் தான். மற்ற கர்நாடகாவில் இப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறான்.
என்ன சட்டம்? அதாவது சாதி பாக்கியாங்கிற பேரில் ஒரு திட்டம் கொண்டு, சாதினா கல்யாணம், கல்யாண பாக்கியம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் முஸ்லீம்களுக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறான். அதாவது முஸ்லீம் பெண்கள் திருமணமாகாமல் இருந்தால் அவங்களுக்காக ஏழை முஸ்லீம் பெண்கள் திருமணமாகாமல் இருந்தால் அவங்களுக்கு 50,000 ரூபா உதவி பணம் அரசாங்கம் தரும் அப்படின்னு சொல்லி எங்க கர்நாடகாவில் பக்கத்தில் உள்ள ஸ்டேட் இருக்குல்ல, அந்த கர்நாடகா மாநிலத்தில் இப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறான். அதை எதுக்கு நம்ம எடியூரப்பா 2-3 நாளாக உண்ணாவிரதம் இருந்துகிட்டு இருக்கிறாரு. இப்போ நடக்கிற செய்தான்னு சொல்லிட்டு இருக்கிறான். இவன் எதுக்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்தான் தெரியுமா? முஸ்லீம் எல்லா பெண்கள், நிறைய பெண்கள் இருக்கும் பொழுது இந்து பெண்களுக்கு பேசாம, தலித்து பெண்கள்ட்ட பேசாம, கிறிஸ்துவ பெண்கள்ட்ட பேசாம முஸ்லீம் பெண்களுக்குன்னு மட்டும் ஸ்பெஷலாக கொண்டு வர்றான் என்று கேட்டால், பல கமிட்டிகள் ஆய்வு செஞ்சு ஏழ்மையின் காரணமாக திருமணம் ஆகாத பெண்கள் இஸ்லாமிய சமூகத்தில் அதிகம் இருக்கிறார்கள். வேற சமுதாய மக்களை விட இந்த டவுரி தலை தாண்டவமாடுகிற காரணத்தினால், தலை விரித்து ஆடுகிற காரணத்தினால் அதை எதிர்கொள்ள முடியாமல் அவங்க கல்யாணமாக வறுமைக்காக வேண்டி, வேற காரணத்துக்கு இல்லை, அழகு இல்லைங்கிறதுக்காக வேண்டி, ஒழுக்கம் இல்லை, அந்த மாதிரி காரணத்துக்கு இல்லை, காசு இல்லைங்கிற காரணத்திற்காக திருமணமாகாதவர்கள் இந்து சமுதாயத்தை விட, கிறிஸ்துவ சமுதாயத்தை விட, மலைவாழ் சமுதாயத்தை விட, வேற நாட்டில் இருக்கிற எல்லா சமுதாயத்தை விடவும் முஸ்லீம் சமுதாயம் என்னவா இருக்கு? அதிக சதவீதத்தில் இருக்கிறது. அப்ப யார் ரொம்ப பாதிக்கப்படுறாங்களோ அவங்கள தூக்கி விடணும்னு அரசியல் சட்டத்தில் இருக்கிறது. அந்த மாதிரி மலைவாழ் மக்களுக்கு கூட சலுகைகள் கொடுப்பாங்க. அவன் கல்வி வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறான், அவனுக்கு எல்லா சலுகையும் கொடுன்னு அரசாங்கம் கொடுக்குறான். ரொம்ப அதல பாதாளத்தில் இருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு ஒரு சிறப்பு சட்டம் போடலாம். அப்ப நம்முடைய பாதிப்பு என்ன விளங்குதா? வறுமையின் காரணமாக பெண்கள் வீடுகளில் தேங்கி கிடக்கிறதை பற்றி இந்த பள்ளிவாசல் அறிவிப்பு செய்தவர்களுக்கு ஏதாவது கவலை இருக்குதா? அந்த பெண்களுடைய வாழ்க்கை கிடைக்க என்ன செய்யணும் என்பதற்கு திட்டம் இருக்குதா? ஆண்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டி வரதட்சணை வாங்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய திராணி இருக்கிறதா? அந்த சோத்தை தின்னுட்டு வர்றான் இவன். அந்த வரதட்சணை வாங்குற கல்யாணத்தில் கலந்து கொண்டு நாக்க தொங்க போட்டுக்கொண்டு அந்த சாப்பாட்டுக்காக வேண்டி அலைகிறானே, அவன் செய்வது சத்தியமாக இருக்குமா? ஆசை இருந்தும் பசி இருந்தும் நாக்கு அலை மோதியும் நான் சாப்பிட முடியாது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், தீமையை கண்டால் கையால் தடுக்க சொன்னார்கள், தீமையை முடியாவிட்டால் வாயால் தடுக்க சொன்னார்கள், அதற்கும் முடியாவிட்டால் மனசால் வெறுக்க சொன்னார்கள். வெறுக்கிற உன்னைய நீ ஒரு தீமையை செய்யற, வரதட்சணைக்கு ஒழிக்க முடியல, கையை பிடிச்சு ஒழிக்க முடியல, அடிச்சு உன்னை திருத்த முடியல, சக்தி இல்ல, மனசால் புறக்கணித்து உன் சாப்பாட்டை நான் சாப்பிட மாட்டேன், உன் வீட்டில் தலை வச்சு படுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறானே, எது சத்தியமா இருக்கும்? எது சமுதாயத்துக்கு நல்லது? அதை சிந்திச்சு பாருங்கள். பெரிய ஆராய்ச்சிலாம் வேண்டியதில்லை. இன்னைக்கு நாட்டில் இருக்கிற எந்த இஸ்லாத்தின் பேரால் இருக்கிற எந்த அமைப்பு, எந்த ஜமாத்து வரதட்சணைக்கு எதிராக இவ்வளவு கடும் போக்கை கொண்டிருக்கிறார்கள்? தௌஹீத் சகோதரனுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா போர்டு எழுதி போட்டிருக்கான், வாசலில் ஸ்டிக்கர் அடிச்சு வச்சிருக்கான். என்னது? அனாச்சாரங்கள் நடக்கும் விழாக்களுக்கும் வரதட்சணை திருமணங்களுக்கும் தயவு செய்து எங்களை அழைக்காதீர்கள். தௌஹீத் எப்படி இருக்கணும்? நம்ம இவன் போய் அல் ஃபாத்தியாங்கிறான், வரதட்சணையை வாங்கி பொன் வீட்டில் வாங்கி மாப்பிள்ளைகளை கொடுக்கும்போது அல் ஃபாத்தியா. இது 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 சரின்னு நினைக்கிறீங்களா? இது அல்லாஹ்வை ஏமாத்துவது இல்லையா? இது அல்லாஹ்வுக்கு எதிரான ஒரு யுத்தமாக உங்களுக்கு தெரியவில்லையா? நாங்கள் என்ன செய்கிறோம்? வரதட்சணை வாங்குற கல்யாணத்துக்கு கூப்பிடாத எழுதி போடுறோம், வாசல்ல டீக்கடையில் எழுதி போட்டிருக்கிறான். ஒவ்வொரு ஏழை சகோதரன் வீட்டில் தொங்குகிறது, இந்த போர்டு தொங்குகிறது. அப்ப நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், இந்த இரண்டில் எது சத்தியமாக இருக்க வேண்டும்? இது பெரிய ஆராய்ச்சி வேணுமா? இது பெரிய ஆய்வு தேவையா? இதுக்கெல்லாம் குர்ஆனை ஏ டு Z படிச்சா தான் அறிந்து கொள்ள முடியுமா? உங்க கண்ணுக்கு தெரியலையா? அப்ப அந்த மாதிரி வித்தியாசத்தை பார்த்தீர்களே ஆனால் நீங்க கரெக்டாக தான் இருக்கிறாங்க. விளங்குதா இல்லையா? அதே மாதிரி ஒன்னொன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், நடைமுறையில் சொல்றேன். இந்த ஜமாத்து செயல்கள் அப்படி பாருங்க, வேற ஜமாத்தையும் பாருங்க. இந்த சமுதாயத்தில் எவ்வளவு முதியவர்கள் இருக்கிறார்கள். பெண்கள் அப்படி பார்த்துட்டானா எவ்வளவு முதியவர்கள் இருக்கிறார்கள். முதியவர்களை பொறுப்பில்லாத இந்த பிள்ளைகளால் கைவிடப்படுகிறார்கள். அவன் கவனிக்க நினைச்சாலும் அவனுக்கு அந்த பொண்டாட்டி அப்படி இருக்கிறான். தாயை கவனிக்க மாட்டேங்கிறான், தகப்பனை கவனிக்க மாட்டேங்கிறான். எது வரைக்கும் கவனிக்கிறான்? அவங்களுக்கு நடமாட்டம் இருக்கிற வரைக்கும் வேண்டுமானால் ஏதோ கஞ்சியை கூட ஊத்துகிறான். அவர்கள் நடமாட்டம் இல்லாமல் தளர்ந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவங்கள கவனிக்காமல் முதியோர்களை கைவிடுகிறான்.
அந்த முதியோர்களை பிற மதத்தில் உள்ள சகோதரர்கள் நடத்துகிற இல்லங்களுக்கு அனுப்பி வைத்து அங்கு அரவணைக்க செய்து அவர்கள் உதவி செய்து பாராட்டுறோம். ஆனால் இஸ்லாத்தை விட்ட நிலையில் மரணிக்கிறார்கள். அங்க என்ன நடக்கிறது? அவங்க எதை மத நம்பிக்கையாக வைத்திருக்கிறார்களோ அந்த மத நம்பிக்கையை 70 வருஷமாக இஸ்லாத்துக்குள்ள நம்பிக்கையில வாழ்ந்த ஒருத்தனுக்கு சொல்லி கொடுத்து மாற்றி இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி அந்த நிலையில் மரணிக்கிறார்களே. இதை பற்றி இந்த சமுதாயத்தில் இருக்கிற எந்த ஜமாத்து சிந்திச்சது? பணம் இல்லைங்கிறீங்களா? கோடி கோடியாக பணம் வருமானம் வரக்கூடிய சொத்து வரக்கூடிய பள்ளிவாசல் எல்லாம் இருக்கிறது, பல ஜமாத்தில் இருக்கிறது. நம்மளை ஒழிக்கிறதுக்கு வாரத்துக்கு 10,000 ரூபாய் செலவழிக்கிறார்கள். கூட்டம் போடுவதற்காக வேண்டி ஊர் பகுதியில் பல லட்சங்களை செலவு பண்ணுகிறார்கள். அப்ப அதற்கெல்லாம் பணம் வைத்திருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி முதியோர்கள் அதை பற்றி யார் கவலைப்படுவா? எந்த ஒரு அமைப்பாவது முதியோர்களை அரவணைப்பதற்கு ஒரு அலுவலகம் வைத்திருக்கிறார்களா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வைத்திருக்கிறது. முதியோர்களை நாங்கள் கவனிக்கிறோம். தள்ளாத வயசில் பொறுப்பற்ற இந்த பிள்ளைகளை பெற்று மார்க்கம் இல்லாத பிள்ளைகளை பெற்று அவர் நடுத்தர விட்டுட்டானே, கடைசியில் அரவணைப்பு இல்லையே. கடைசி நேரத்தில் குர்ஆன் ஹதீஸ் தொழுகை இபாதத் என்று சொல்லி அவர்கள் மரணித்தால் இந்த 60 வருஷ வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்குமே, அனைத்தும் பாழா போகிறது என்று கவலைப்பட்டு நாங்கள் இன்றைக்கு முதியோர் இல்லம் ஆரம்பித்து 60 முதியோர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அனைத்து வசதிகளும், காற்றோட்டமான இடம், 2 ஏக்கர் நிலம், அந்த மாதிரியான வசதிகளோடு தனித்தனி பெட்டு, கட்டணம் கொடுத்து முதியோர்களை எப்படி பராமரிப்பார்களோ. இப்போ ராஜகிரியில் கிடையாது, இளையங்குடிக்கு மாற்றிடும் பெரிய இடத்துல. அப்போ எந்த அளவுக்கு முதியோர்கள் தனியார்ட்ட காசு கொடுத்து முதியோர்களில் நடத்துகிறாங்க, அதை விட மிஞ்சுகிற வகையில் அந்த முதியோர்களுக்கு எல்லா விதமான வசதிகளோடவும் நடத்தக்கூடிய ஒரே அமைப்பு எது? இந்த ஜமாத். எது சரின்னு நினைக்கிறீங்க? ஏன் இதை பற்றி நீங்கள் சிந்திக்கவே இல்லை? இதை பற்றி ஏன் உங்களுக்கு அக்கறையே வரல? நாட்டில் உள்ள பெண்களை பற்றியும் கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. நாட்டில் உள்ள முதியோர்களை பற்றி, சமூகத்தில் உள்ள உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு முதியோர் இருக்கான், அவனை பார்த்து உங்களுக்கு பாடம் வரல. உங்களுக்கு ஏற்ற வீட்டில் ஒரு முதியோர் இருக்கான், இவனுக்கு என்ன செய்வது? யார் செய்கிறது? அப்போ எது உண்மையாக இருக்கும்? இந்த இரண்டில் எது ஒன்று? இது ஆராய்ச்சி வேணுமா? அப்படி எடை போட்டு பாருங்க. அப்போ முதியோர்களுக்கு அற்புதமான இல்லத்தை நடத்தக்கூடிய ஒரே இந்த ஜமாத்தை தவிர முஸ்லிம் சமுதாயத்தில் யாரும் முதியோர்களும் நடத்தவே இல்லை. அப்ப நீங்க யோசிச்சு பார்க்கணும், இவங்க வழிகட்ட கூட்டமா, மக்களை கெடுக்கிற கூட்டமா, குழப்புற கூட்டமா, நல்லது செய்யற கூட்டமா? யோசிச்சு பார்க்க வேண்டும். அதே மாதிரி எத்தனையோ இந்த சத்திய மார்க்கத்தை நம்ம சொல்றோம். பல சகோதரர்கள் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள், விளங்கி வருகிறார்கள். நம்மகிட்ட ஆட்சி கிடையாது, கட்டாய மதமாற்றம் செய்வதற்கு நம்மகிட்ட அதிகாரம் கிடையாது. மிஷனரிகள்லேருந்து வெளிநாட்டு பணம் அள்ளி கொடுத்து பணத்தை காட்டி, கல்வியை காட்டி, மருத்துவத்தை காட்டி ஆள் சேர்க்கக்கூடிய வசதிகளும் நம்மிடத்தில் இல்லை, இஸ்லாமிய சமூகத்தில் இல்லை. மிஷனரி ஒர்க் ஏதாவது பண்ணுறோமா? இல்லை. உனக்கு காலேஜில் இடம் வேணும்னா எங்கள் மதத்துக்கு வர்றியான்னு கேட்குறாங்களே மற்றவர்கள்லாம், அப்படி கேட்குறோமா? காலேஜும் கிடையாது, மருத்துவமனையும் கிடையாது, காசும் கிடையாது. அப்படியான ஒரு சமூகமாக இருந்தும் கூட இது சரியான மார்க்கம்னு அதுக்காக மட்டும் வர்றான். இங்கே வரக்கூடிய என்ன எதிர்பார்த்து வர்றான்? இங்கே வந்தால் கவர்னர்கள் கிடைச்சிருமா? உள்ளதும் போகும். இஸ்லாத்துக்கு ஒருத்தன் வந்தானேயானால் அவனுடைய தாய் எதிரியாவாள், அவனுடைய தந்தை எதிரி, அண்ணன் தம்பி எதிரி, அவனுடைய சமுதாயம் எதிரி, கல்யாணம் பண்ணியிருந்தால் பொண்டாட்டி எதிரி, புருஷனே எதிரி. ஆனாலும் எனக்கு இந்த கொள்கை பிடிச்சிருக்குது, நான் ஒரு இறைவனை தான் வணங்குவேன், இறைவனை தவிர யாரை வணங்க மாட்டேன், என்னை விட தாழ்ந்ததை வணங்க மாட்டேன், கல்லு மண்ணு மரம் சூரியன் சந்திரன் எல்லாம் என்னை விட தாழ்ந்தது. எனக்கு அறிவு இருக்கு, அதுக்கெல்லாம் அறிவு இல்லை. சூரியனுக்கு அறிவு இருக்கா? அது எப்படி நான் வணங்க முடியும்? சந்திரனுக்கு அறிவு இருக்குதா? அது எப்படி நான் வணங்குறது? மரத்துக்கு அறிவு இருக்கிறதா? கல்லுக்கு அறிவு? அப்படி சிந்திச்சு பார்த்து நான் என்னை விட மேலே உள்ளதை வணங்குவேன், என்னை விட கீழே உள்ளதை நான் எனக்கு சமமானாலும் வணங்க மாட்டேன், என்னை விட கீழே உள்ளதை வணங்க மாட்டேன் என்று விளங்கி வர்றான. அவ்வளோ தியாகம் பண்ணி வர்றான் இஸ்லாத்துக்கு. இஸ்லாம் மார்க்கத்தை நோக்கி என்ன செய்யறான்? பிடிக்கலங்க, இதான் கரெக்டான மார்க்கமாக இருக்கு, ஒரு இறைவனை தாங்க வணங்கணும், நீங்க செய்தா கரெக்டுன்னு சொல்லி வர்றான். அப்படி வரக்கூடியவனை அரவணைப்பதற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஜமாத்தார்கள்? கேளுங்க. 1-2 பேர் நடத்துகிறார்கள், சும்மா 3 பேரை வைத்துக்கொண்டு அதை வைத்து ஜக்காத் வசூல் பண்ணுவதற்காக சில நாடகங்களை போட்டுக் கொண்டிருப்பார்கள். நீங்கள் எப்போது போய் பார்க்கலாம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ன செய்கிறது? இஸ்லாத்திற்கு வரக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும்
தனித்தனியாக அவங்களுக்கு நிறுவனங்கள். ஆண்களுக்கு எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் மதுரை திருமங்கலத்தில் 1.25 ஏக்கரில் காற்றோட்டமான இடத்துல சொந்தமான கட்டிடத்தில் தனி பள்ளிவாசலோடு இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு 3 மாத காலம் அவங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்குறோம். ட்ரைனிங்னா குண்டு வைக்கிற ட்ரைனிங் இல்லை. ட்ரைனிங் என்றால் எப்படி தொழுகிறது, எப்படி நோன்பு வைப்பது, எப்படி இஸ்லாத்தை வாழ்க்கையில் கடைபிடிப்பது, ஒரு முஸ்லீமை பார்த்தால் என்ன செய்ய வேண்டும், இறந்தவருக்கு என்ன செய்யணும், இந்த குழந்தை எப்படி வளர்க்கணும், கணவன் மனைவி கடமை என்ன, இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களையும் பேருக்கு இஸ்லாத்தில் அது வாழணுமா இல்லையா, அதற்காக வேண்டி என்ன செய்கிறோம், அவங்கள தங்க வைத்து உணவு ஃப்ரீயாக கொடுக்குறோம், அவங்களுக்கு தேவையான புத்தகங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம், அவங்களுக்கு சுன்னத்து பண்ணுற விஷயங்களுக்கான செலவுகளை நம்மளே சேர்த்துக்கொள்கிறோம், பெயர் மாற்றம் செய்வதற்கு தனியாக செலவு இருக்குது அதை செய்கிறோம். இப்படி அவங்களுக்கு எல்லா விதமான ஏற்பாடு திரும்பி போகும் பொழுது பாரம்பரியமாக அப்பம்பாட்டம் வழியாக முஸ்லீம் சொல்லிட்டு இருக்கிறோமே, நம்மளை விட நல்ல முஸ்லீமாக திரும்பி போகிறான். எங்கள் வாப்பா முஸ்லீம் தாத்தா முஸ்லீம் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறோமே, இந்த மாதிரி முஸ்லீமாக இல்லாமல் சரியான மார்க்கத்தை அறிந்த ஒரு முஸ்லீமாக அவன் வெளியே போகிறான். இது மாதிரியாக ஆண்களுக்கு தனியாக, அதே மாதிரி மதுரை ஆவணியாபுரத்தில் பெண்களுக்கு தனியாக அவங்களுக்கு தாவா சென்டர் என்று வைத்து எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்கிறோமே, இது சரியா, இது வேணான்னு சொல்கிறது சரியா? நீங்கள் வேண்டா ஒருத்தர் போய் ஜமாத் தலைவர்கிட்ட போய் நான் இஸ்லாத்துக்கு வர அங்கே வந்துடுறத போலீஸ் வர வந்துடுவான், விரட்டி விட்டுருவார், களிமா சொல்லி கொடுக்க மாட்டார். முக்காவாசி ஜமாத்து தலைவர்கள் இஸ்லாத்துக்கு வர்றேன்னு சொன்னால் இது எனக்கு கிரிமினல் குற்றமா? இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தில் எந்த மதத்தையும் சொல்லலாம், பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு தெளிவாக இருக்குது. அதுக்கு பயப்படுறான், போலீஸ் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இவனா ஒரு கற்பனையை உண்டாக்கி கொண்டு நீ இஸ்லாத்துக்கு வந்தா பயங்கரமாயிரும், இந்து முன்னணிக்காரன் அடிப்பான், போலீஸ் கேள்வி கேட்பான், நீ எங்கிட்டாவது ஓடி போயிரு, தௌஹீத் ஜமாத்து ஓடி போயிரு, அது நடக்குது. அவ்வளோதான், நீ தௌஹீத் ஜமாத்து ஓடு. அப்போ எது சத்தியம்? தௌஹீத் ஜமாத் சத்தியம் வழங்கிருச்சா? அப்போ சத்தியம் நீ என்ன பார்க்கணும், என்ன நடந்து கொண்டு நாட்டில் என்ன நடக்குது, உனக்கு குர்ஆனை தெரியாடி போயிட்டு போ, அப்புறம் தெரிஞ்சுக்க. இப்போ என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? இவன் நல்லதாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவன் கெட்டதாக செஞ்சுட்டு இருக்கிறான். சரி, நீங்கள் மார்க்க கூட்டம்னு போடுறீங்களே, இது என்ன கச்சேரி இருக்கா, பாடல் இருக்கா, கூத்துருக்காங்க ஏதாச்சும், அல்ல வர்றவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு 100 ரூபாய் பிரியாணி போட்டு தரப்போகிறோமா? ஒன்றுமே இல்லை. மார்க்கத்தை கேட்கறதுக்கு பெண்கள் ஆண்கள் வந்திருக்கிறாங்களே, இது ஏன் அதை யோசிச்சு பாருங்க. இதில் எது ஹக்குன்னு விளைக்கிறோம்? அவங்களும் மார்க்க கூட்டம்னு போடுவாங்க, அஜர்த்து தான் இருப்பார், 200 ரூபா கொடுத்து கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறான், 300 ரூபா கொடுத்து கூப்பிட்டாலும் ஆள் கூட வரமாட்டேங்கிறான், வேன் வச்சு அடித்தாலும் வரமாட்டேங்கிறான், வந்துட்டு அங்கே பீடி குடிச்சு நின்று அடிக்கல, காசுக்கு வந்தவங்க கூட அங்கே கேட்கவா செய்கிறான். இங்கே நம்ம ஜமாத்துக்கு வர்றானா இல்லை, எப்படி வர்றான், அவனா வர்றான். நீங்கள் எல்லாம் வர்றீங்களா, யாருக்கும் ரூபா இருந்தாங்களா? இல்லை, பிரியாணி பொண்ணு வாங்கிட்டீங்களா, என்ன வாங்கலையா? சரி, அப்போ இங்கே பிரியாணி பொண்ணும் கிடையாது, ரூபாய்க்கு எதுக்கு வர்றீங்க? இது சரியான மார்க்கம்னு விளங்குறதுக்காக வேண்டி ஆர்வத்தோடு வர்றீங்க. ஆனால் இவர்கள் வைத்திருந்த அந்த மார்க்கம் என்ன ரிசல்ட்டை ஏற்படுத்துனுச்சு? கத்தம், பாத்தியா, மௌலுது, தாயத்து, தட்டு, பேய், பிசாசு என்றெல்லாம் சொல்லி ஏமாத்தினதுனால இஸ்லாமே வேணான்னு ஓடுனா. ஒரு காலத்தில் இளைஞர்கள் எல்லாம் எப்படி இருந்தான்? இந்த தௌஹீத் எழுச்சி வருவதற்கு முன்னாடி இளைஞர்கள் எப்படி இருந்தான்? நானெல்லாம் அந்த இளைஞனாக இருக்கிற காலத்தில் எந்த நம்பிக்கை எனக்கு கிடையாது. ஏன் இவங்க சொன்னது நம்பிக்கை இல்லை. இது என்னடா மார்க்கம், பேய்ங்கிறாங்க, பிசாசுங்கிறாங்க, தாயத்துங்கிறாங்க, தட்டுங்கிறாங்க, ஏமாத்துறாங்க, ஃப்ராடு பண்ணுறாங்க, அவனுக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம்? இப்படி ஏராளமான இளைஞர்கள் மார்க்கத்தை விட்டே ஓடுனா. இன்னைக்கு அதிகமாக இளைஞர்கள் மார்க்கத்தில் இருக்கிறது எதனால்? இந்த நிற்கிற யூனிஃபார்ம் போட்டுக்கிற 50 பேரையும் பாருங்க, எல்லாம் 95 வயசாக இருக்கிறான். இவன்லாம் என்னவா இருந்தான் நேற்று? இந்த ஏகத்துவம் வருவதற்கு முன்னால் இருந்தால் இவன் என்னவா இருந்திருப்பான்? ஏதாவது சினிமா நடிகனுக்கு ரசிகர் மன்றம் வைத்திருப்பான், இல்லாட்டி பெரியார் வாழ்கன்று என்ன செய்வான், கடவுள் இல்லைன்னுட்டு அதை சொல்லக்கூடியவனா இருந்திருப்பான். இன்றைக்கு நீங்க என்ன பார்க்குறீங்க? மார்க்கம் என்றால் அது ஈர்க்கக்கூடியது, அது ரசிக்கக்கூடியது, அது விரும்பக்கூடியது, வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியது, சொந்த காசை செலவழித்து போய் கேட்டுட்டு வருவதற்கு தக்கது என்று நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது சத்தியத்துக்கு அளவுகோலா? நீ 200 ரூபா கொடுத்து ஒருத்தர் வரமாட்டேங்கிறானே, நீ சொல்லக்கூடியது சரியா இல்லையே, நீ குர்ஆனை சொல்லலையே, நபியுடைய போதனையை சொல்லலையே, இது நல்லது. நீங்கள் வெள்ளிக்கிழமை, பெண்களுக்கு தெரியாது, ஆண்களுக்கெல்லாம் தெரியும், வெள்ளிக்கிழமை பள்ளியாசலில் ஜும்மாவுக்கு போனால் தெரியும். ஜும்மா தொழுகைக்கு போனீர்களே ஆனால், அதாவது முதல்ல வர்றவனுக்கு என்ன நன்மை, ரெண்டாவது என்ன நன்மை, அவ்வளோ ஹதீஸ்கள் இருக்கிறது. தௌஹீத் ஜமாத்துடைய மர்கஸுக்கு போனீங்கன்னா
1 மணிக்கு பயான் என்று சொன்னால் 12:30க்கு இடம் இருக்காது. 12:30க்கு போனால் தான் உங்களுக்கு இடம் இருக்கும், ஃபுல் ஹவுஸ்ஃபுல் ஆயிரும். 1 மணிக்கு தான் பயான் ஆரம்பிக்குங்க. 12:30 12:45 என்ன ஆயிடுது, தௌஹீத் ஜமாஅத் மர்கஸுகள் பள்ளிவாசல்கள்லாம் ஃபுல் ஆகிடுது. இங்கே 1 மணிக்கு பயான்னு சொன்னால் ரோட்டில் நீ பையனை போகலையா, எத்தனை மணிக்கு முடிப்பார், 1:25க்கு போய்க்கிறோம். அது எப்போ முடிப்பாருங்கிறதுக்கு ரோட்டில் நிற்கிறாங்க, எப்போ முடிப்பார் என்பதற்காக ரோட்டில் நிற்கிறான். அப்படியே முன்னாடி ஒருத்தன் போனான்னு வைங்க, அவன் தூணை பிடிக்கிறதுக்கு செவத்தை பிடிக்கிறதுக்கும் போயிருப்பான், சாஞ்சிக்கிறதுக்கு. லேட்டாக போனால் தூணு கிடைக்காது, அங்கே போனால் அசரத்தை ஏதோ சொல்லிட்டு இருப்பார், ஆளுக்கு ஒரு தூணில் சாஞ்சிட்டு தூக்கிட்டு இருப்பான், கொட்டாய் விட்டுட்டு இருப்பாங்க. அப்போ என்ன எதை சத்தியம்னு உங்களுக்கு இது வழங்கலையா, பார்த்தாலே தெரியலையா? சத்தியம் வந்து ஈர்க்குங்க. என்ன செஞ்சா அன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்க சொல்ல சொல்ல மக்கள் கூட்டம் கூட்டமாக போனார்களே, அதை தடுப்பதற்கு என்ன செஞ்சான், லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை கேட்றாதீங்கப்பா இழுத்துணுங்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தன் பார்த்தான்னு வைங்க, அவ்வளவுதான். நபிகள் நாயகத்துடைய போதனையை கேட்டான்னு வைங்க, ஆஹா எவ்வளோ பெரிய வழிகேட்டில் இருந்திருக்கிறோம், இந்த மனிதர் எவ்வளோ அற்புதமான சூப்பரான வழியை காட்டுறான்னு வந்துடுவான். அப்போ அதை எதிர்கொள்ள முடியாமல் அவங்க செஞ்ச வேலை என்ன, கேட்காதே, கூட்டத்துக்கு போகாது. அதே மாதிரி இருக்கு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி அபூ ஜஹில் வந்து ரசூலுல்லாஹ் பார்க்காதே கேட்காதேன்னு சொன்னானோ, அந்த மாதிரி இவர்கள் சொல்லி கொண்டிருக்கிற அளவுக்கு இது மக்களை ஈர்க்கிறது, வசப்படுத்துகிறது, விரும்புகிறது. இந்த மார்க்கத்தை அப்படி நேசிக்கிறீர்கள். அப்போ எது சத்தியம்? அதே மாதிரி ஒரு காரணம் யோசிச்சு பார்க்க வேண்டும். அப்போ எதுக்கு இதை சொல்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வந்து இது ஈர்த்ததை கேட்காதுன்னு தடுத்தார்கள். அதே மாதிரி இன்றைக்கு தடுக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். எது சத்தியம்ங்கிறது இது ஒரு அளவுகோல். இப்போ இதையே எடுத்துக்கொள்வோம். இந்த கூட்டம் நாங்கள் போடுறோம் இல்லையா, ஒரு அரசியல் கட்சி எடுத்துக்கிறோங்க, அதில் மாநில பேச்சாளர்னு தலைமை கழக பேச்சாளர்னு அறிவிப்பாங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தலைமை கழக பேச்சாளர்னு போனான்னு சொன்னால் ஒரு கூட்டத்துக்கு 1 லட்சம் கொடுக்கணும், 50,000 கொடுக்கணும் பேச்சாளருக்கு தகுந்த மாதிரி. ஒரு கூட்டத்துக்குங்க ஒரு 4 கூட்டம் அவனுக்கு கிடைச்சா போதும், 2 லட்சம் ரூபா. எங்கே பெரிய பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கூட கிடைக்காது சம்பளம், வெளிநாட்டுக்கு போனால் கூட. அப்போ ஒரு கட்சியில் வந்து தலைமை கழக பேச்சாளர்னு போனான்னா அவனுக்கு என்ன செய்யுது, 4 கூட்டம் போனால் 2 லட்சம் ஆயிரும். தேர்தல் சீசன் வச்சுன்னு வைங்க, டெய்லி கூட்டம் 3-4 ஊரில் பேசுவாங்க, அப்படி அள்ளி கட்டிட்டு வரலாம். ஒரு 5 வருஷம் ஒன்றும் கஷ்டமே கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் பேச்சாளர் கொடுக்கணும்னு பெரிய பெரிய கட்சிகளில் நிர்ணயித்து வைத்திருக்கிறார்கள். அது அரசியல் சம்பாதிக்கிறவங்களை விட்டுருவோம், மார்க்கத்துக்கு வாங்க. மார்க்கம்ங்கிற பெயரில் நீங்கள் மீலாது விழான்னு நடத்துகிறீங்க, மார்க்கத்தில் இல்லை. இந்த மீலாது விழாவுக்காக வேண்டி ஒரு பெரிய அஜரத்தை கூப்பிட்றீங்க. அவர் என்ன செய்வார், எவ்வளோ பீஸுன்னு கேட்பார். மீலாது விழாவுக்கு அஜரத்தை கூப்பிட்டால் எவ்வளோ தருவீங்க, 500 வேறு சின்ன பேச்சாளர் இருப்பார், நமக்கு 2000 ரூபா, நமக்கு 5000 ரூபா. அப்போ ஒரு 10,000 ரூபா வரைக்கும் இருக்கிறது. ஒரு பேச்சாளர் மார்க்கத்தை சொல்கிறதுக்கு வர்றாரு, நீ மீளாது மார்க்கத்தில் நீ நம்புன அவரை நம்பணும், நீ நம்புன மாதிரி அவர் நம்பணுமா இல்லையா? மீளாது விழா கூப்பிடுற நீ நம்புற மார்க்கம்னு சொல்லி நீ மார்க்கம் நம்புனீன்னு சொன்னால் பேசுகிறவர் அதை விட நம்பணும். அவர் என்ன செய்யணும், மீளாது விழாவா ரசூலுல்லாஹ் புகழ்றா, நான் வர்றேம்மா ஏன் சொல்லல வர்றேன் என்றாவது சொல்லியிருக்கணும். அல்லது செலவுக்கு வசதி இல்லாட்டி கொஞ்சம் டிக்கெட்டு கொஞ்சம் பார்த்துக்கிறேங்கப்பா, நான் கஷ்டப்படுறேன், நல்ல காரியம் அப்படின்னாவது சொல்லி டிக்கெட் காசே வாங்கணும். இவர் என்ன செய்கிறாரு, 10,000 ரூபா கொடுப்பியா, முதல்ல தந்துடுவியா, நல்ல பணக்கார வீட்டில் சோறு போடுவியா, அப்படியெல்லாம் பேரம் பேசிக்கொண்டு அஜர்த்துமார்கள் பயான் பண்ணுகிறார்கள். இப்போ வந்து ஷேக் அப்துல்லா ஜமாலின்னு ஒருத்தர் கொண்டா கூப்பிட்றாங்கன்னு சும்மா வருவார், சைபுதீன் ரஷாதின்னு ஒன்றாவது கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் ஜமாத்து கணக்கு எடுத்து காட்ட சொல்லுங்கள், அவர் கொடுத்தது எழுதியிருக்கா இல்லைன்னு பாருங்கள். அவங்களுடைய கணக்கு இருக்கும்ல, அந்த கொடுத்தோடு கூட எழுதி வச்சுருப்பாங்க, கணக்கு காட்டுறது அவங்க கேட்க போகிறாண்டு. அப்போ இந்த பெரிய பெரிய ஆட்கள் எங்களை திட்டுற கூட்டிகிட்டு வர்றாங்களே, அவர்கள் எல்லாம் காசு வாங்கி கொண்டு திட்டுகிறார்களா, சேவையாக திட்டுகிறார்களா? யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் சத்தியத்துக்கு அளவு கொள்ளுங்க. மார்க்கத்தை பேசுகிறோம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் கத்துற சாதாரண விஷயமா? பேசுகிறதுக்கு அவ்வளோ எனர்ஜி செலவாகிறது, அவ்வளோ கஷ்டம். 1 மாத உடல் உழைப்பை விட 1 மணி நேரம் பேச்சுக்கு நிறைய செலவாகும், மூளை எனர்ஜி ரொம்ப வேஸ்ட்டாக போகும். அப்படியான ஒரு காரியம்னு அவன் லாஜிக் சொல்லிக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், எங்களுக்கு இவ்வளோ தரணும். இன்னும் சொல்ல போனால் இந்த சைபுதீன் ஒரு ஆள் கூட்டி வந்து திட்ட விட்டாங்கல்ல, அவரோட ஒரு விவாதம் பண்ண திருச்சியில் ஒரு விவாதம். அந்த விவாதத்தில் ஒரு பச்சையாக சொன்னார், நீங்கள்லாம் வந்து இப்படி சொல்ல போய் தான் எனக்கு பொழப்பே ஓடுது,
விவாதத்தில் சொன்னாருங்க, ரெக்கார்டு இருக்குங்க வீடியோவில். விவாதத்தில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், நீங்க பிஜே மட்டும் வந்திருக்காவிட்டால் அப்படி சொல்றாரு, என்னோட விவாதம் பண்றாரு, இவர் மட்டும் வந்திருக்காவிட்டால் எனக்கு நான் வாழ்க்கை ஓட்ட முடியுமா, இவரை திட்டுறதுக்கு என்ன கூப்பிடுறாங்க, காசு தர்றாங்க அப்படி சொல்றாரு பச்சையா. அப்ப என்ன விளங்குறது, அவர்கள் வாயினாலேயே என்ன சொல்றாங்க, நாங்க இதை சொல்றதே சம்பாத்தியத்துக்கு தான். அப்ப நம்ம 20 கொடுத்தாங்க வந்துருவாங்க, வராது காரணம் கொடுக்க மாட்டோம். மேட்ரு என்ன, 20 கொடுத்தாலும் நிச்சயம் வருவார்கள், நம்மள்ட்ட இல்லை இருந்தாலும் கொடுக்க மாட்டோம். இருந்தாலும் இது கொடுப்போமா, மார்க்க பிரச்சாரத்துக்கு ரேட்டு கொடுப்போமா? இரக்க குணம் கொண்டோரே அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பிற்கு ஏங்கி தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர் சிறுமிகளுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர்-ரஹ்மான் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகின்றது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறுமியர்கள். மார்க்க வழிகாட்டுதலுடனும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த ஆதரவு இல்லம் உணவு உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுமிக்காக ஒரு மாதத்திற்கு 4000 ரூபாய் செலவாகிறது. ஒரு சிறுமிக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட, மறுமையில் அதிகம் நன்மையை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. இப்போ தௌஹீத் ஜமாஅத்தில் எவ்வளோ கூட்டம் இந்த கிளையில் ஆர்வமாக நடத்துகிறாங்களே, இந்த மக்கள் ஏன் ஆர்வமாக நடத்துகிறாங்க யோசிச்சு பாருங்க. நான் கூட்டத்துக்கு எனக்கு 1 லட்ச ரூபா வாங்கிட்டு பண்ணிட்டு வைங்க, இவங்க மனசில் எனக்கு என்ன இடம் இருக்கும்? இவங்க மாவட்ட நிர்வாகி கிளை நிர்வாகி இருக்கான்னு வைங்க, நான் கூட்டத்துக்கு தேதியை கொடுத்துட்டு நமக்குள்ளது எங்கே அப்படின்னு வாங்கினு வைங்க, மனசில் என்ன வாயிரும், சரியான திட்டு, இவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டியிருக்கு, இவனுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறதுக்காக வேண்டி ஒவ்வொருத்தரையும் கையேந்த வேண்டி நினைக்கிறாங்களே இல்லையா? எப்படி மதிப்பான்? அதான் கூட்டத்துக்கு வரமாட்டேங்கிறான். ஏற்பாடு செய்யணும்னு தெரியும், இது பிசினஸ், இது ஒரு வியாபாரம். அப்ப மார்க்கத்தை வியாபாரமாக்குறது யாரு? தௌஹீத் ஜமாஅத்தில் யாருக்காவது காசு உண்டா? டிக்கெட் கொடுப்போம், அங்கே எவ்வளவு தூரத்திலிருந்து வருகிறாரோ அதற்குரிய டிக்கெட்டு காசு கொடுப்பார்களே தவிர, அது டிக்கெட்டை எடுத்து கொடுப்பார்களே தவிர பீஸ் உண்டா? எனக்கும் கிடையாது, ஒருத்தருக்கும் கிடையாது, மேலே இருந்து கீழே வரைக்கும் யாருக்கும் கிடையாது. அப்ப இந்த மார்க்கத்தை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொல்ற காரணத்தினாலதான் இந்த கிளையில உள்ளவனுக்கு அவ்வளவு ஈடுபாடா இருக்கான் ஜமாத்தோட. ஏன்? அவனுக்கு இது உண்மை, அவனுக்கு தெரியுது. அவனுக்கு தெரிஞ்சதான் உங்களுக்கு அவன் சொல்லுவான். இது வியாபாரம் தான், அவன் இப்படி ஈடுபாட சொல்லுவான். அவன் என்ன செய்வான்? நாங்கள் இப்படி கேட்டோன்னு வைங்களேன், 1 லட்ச ரூபா, நம்ம ஒரு 1 லட்சம் அடிப்போமே, அவனுக்கு வந்துடும். அவன் மனசு தானே, நான் 1 லட்ச ரூபா கேட்டேன்னு செய்வான், இவனுக்கு 1 லட்ச ரூபா நம்ம ஒரு 25 அடிப்போமே அப்படின்னு சொல்லி அப்படி எல்லாம் மாறிக்கணும், பிசினஸ் ஆகிக்கணும். அப்போ அது அவன்கிட்ட எப்படி வரல, எங்கள்கிட்ட எப்படி வரல? காரணம் என்ன? இது நாங்கள் அல்லாஹ்வுக்காக சொல்கிறோம். இதை சொல்வதற்கு நபிமார்கள் பிரச்சாரம் செய்யும் போது என்ன செஞ்சாங்க? குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா. நபியே, நீங்கள் மக்கள்கிட்ட போய் சொல்ல வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? உங்களிடத்தில் எந்த கூலியும் நாங்கள் கேட்க மாட்டோம். நபிமார்கள் இதை சொல்லணும்னு அல்லாஹ் சொல்றான், சொன்னார்கள்ங்கிறான். நபிகள் நாயகத்தை சொல்றான். எப்படி சொல்றான்? லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா. நீங்க என்ன அடிக்கிறீங்க, உதைக்கிறீங்க, நான் உள்ளதை சொல்றேன், இதுக்கு உங்க எவன்டையும் கூலி கேட்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மக்கள்கிட்ட போய், அல்லாஹ் சொல்ல சொன்னான், இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹ், என்னுடைய கூலி அல்லாஹ்விடத்தில். நான் பேசுகிறேன் என்று சொன்னால் நானும் கூலி வாங்கி கொண்டு தான் பேசுகிறேன், அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்து பேசுகிறேன். இதை பேசினால் ஒவ்வொன்றுக்கும் நன்மையை பதிவு செய்கிற வானவர்கள் இருக்கிறார்கள், அதில் பதிவாகிறது. இதற்கான கூலி நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. மறுமையில என்னுடைய பதவிகள் அந்தஸ்துகள் உயர்வதற்கு இது அல்லாஹ் காரணமாக ஆக்கலாம், நான் இக்லாஸோடு செய்து இருந்தால். அந்த ஒரு எதிர்பார்ப்புல தான் இந்த ஜமாத்தில் உள்ள பேச்சாளர்கள் உங்கள்கிட்ட எந்த சல்லி காசு எதிர்பார்க்க மாட்டாங்க. இது இதெல்லாம் சத்தியம் வழங்கல உங்களுக்கு.
ஒருத்தன் காசை வாங்கிட்டு வந்து பேசுகிறான், இன்னொருத்தன் காசே தராதுங்கிறான், அது தவறுன்னு விமர்சனம் பண்ணுறான். இதில் எது சரியாக இருக்கும்? குர்ஆனை சப்பரம் வச்சுக்கிறோம், ஆராய்ச்சலாம். இதில் விளங்குதே இல்லை உங்களுக்கு எது சத்தியம்னு. இவங்க சொல்கிறது சரியாக இருக்குமா, அவன் சொல்கிறது சரியாக இருக்குமா? யோசிச்சு பாருங்கள். இன்னும் சொல்ல போனால் வெளிநாடுகள் இந்த அஜர்த்துமார்களுக்கெல்லாம் என்ன செய்ய, ஒரு ஊரில் இமாமா இருப்பாங்கன்னு வைங்களேன், ஒரு வருஷம் 2 வருஷம் தஞ்சாவூரில் இமாமா இருக்குது. தஞ்சாவூர்னா பிரிக்கப்படாத தஞ்சை நாகை திருவாரூர் இருக்கு இல்லையா, அந்த தஞ்சை மாவட்டத்தில் ஒருத்தர் இமாமா இருந்தார்னு சொன்னால் 2 வருஷம் இருந்தார்னு வைங்க, அவர் தான் லட்சாதிபதி. எப்படி லட்சாதிபதி? 2 வருஷம் இருந்து 4 பணக்காரனெல்லாம் பழக வைக்கிறது. எல்லாம் எங்கே இருப்பான்? தஞ்சாவூர்காரன்லாம் இப்போ தான் அரபு நாட்டு வேலைக்கு போகிறான். அப்போலாம் என்னவா இருப்பான்னா சிங்கப்பூர், மலேசியா, சைக்கோன், புருணை, அங்கே பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இருப்பாங்க. கூத்தாண்டூர், அந்த அத்திக்கடை, அது மாதிரி ஆட்கள்லாம் என்ன செய்வாங்க, பெரிய பெரிய தொழிலதிபர்களாக சிங்கப்பூர், மலேசியாவில் கடைகள் வைத்து கொண்டிருப்பார்கள். பணக்காரங்களாக இருப்பாங்க. அந்த ஊரில் இமாமா இருக்கிறது. ஒரு பணக்காரன் சஃபரில் வருவானா, அவனை குளிப்பாட்டி கூல் பண்ணி, நானும் கொஞ்சம் வரேன், எனக்கு விசா எடுத்தாங்க, சிங்கப்பூருக்கு வந்துட்டு போயிடுறேன் அப்படிமா. சிங்கப்பூருக்கு போய் மலேசியாவுக்கு போய் நம்முடைய அஜர்த்துமார்கள் பெரிய தலப்பாவை கட்டி கொண்டு பெரிய ஜுப்பாவை போட்டுக்கொண்டு கடை கடையாக கையேந்துவார்கள். மார்க் அறிஞருங்க, மார்க் அறிஞர் எவ்வளோ கண்ணியமாக இருக்க வேண்டும், எவ்வளோ மரியாதையோடு இருக்க வேண்டும். உங்களுக்கும் எங்களுக்கும் இல்லாத சுயமரியாதை அவர் கூட இருக்கணுமா இல்லையா? மலேசியாவில் போய் நம்முடைய மார்க் அறிஞர்கள்லாம் என்ன செய்வாங்க, கடை கடையா 50 காசு கொடுப்பான், 50 வெள்ளி. அதுக்கு மதிப்பு ஏதோ 10 ரூபா 20 ரூபா அந்த காலத்தில் இருந்திருக்கும். இப்போ அதை விட கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ 50 பைசா அந்த காலத்தில் போடுவாங்க பிச்சை மாதிரி. அந்த 50 காசுக்கு நம்ம நாட்டில் மதிப்பு கூட, அதனால் பணம் ரொம்ப ஆயிரும். 50 காசு மதிப்பு அறிஞ்சிடுவாங்க, ஒன்றும் தேராது. இப்போ 50 காசு போட்டால் 20 ரூபா மதிப்பு. அந்த நாட்டுடைய 50 காசு ரிங்கிட்டு வெள்ளிங்கிறான்ல, அந்த வெள்ளி 50 காசு வாங்கிட்டு வந்தான்னு சொன்னால் அரை வெள்ளி கொடுப்பான். இந்த அரை வெள்ளியை விடா ஏறி இறங்கி கடையாக ஏறி இறங்கி அஸ்ஸலாமு அலைக்கும்னே அவர் போயிட்டார், முதலாளி போயிட்டாருமாங்க. அலைக்கும் அஸ்ஸலாம் சொல்ல மாட்டேன், எது மேப்படியார் இதாக வந்திருக்க தெரியுமே, அஸ்ஸலாமு அலைக்கும்னே அதுக்கு பதில் கூட சொல்லாமல் முதலாளி வெளியே போயிட்டாருங்கன்றான். நீங்கள் இந்த பிச்சைக்காரங்களை எந்த லெவலில் நடத்துறீங்களோ அதை விட கேவலமாக மார்க் அறிஞர்களை நடத்தினால் அவன் நாளைக்கு மெம்பரில் ஏறி பேசினா எப்படி போய் உள்ளத்துக்கு போகும்? இந்த பிச்சைக்காரன் போய் சொல்லி நம்ம கேட்குறதா, வருமா வராதா? நம்மள்கிட்ட வந்து 50 காசு கையேந்தனா இவன் வந்து மார்க்க சொல்ல போகிறானா? செல்ஃப் ரெஸ்பெக்டாக இருக்கணுமா இல்லையா, சுயமரியாதையோட. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த ஜமாத்தில் ஒரு ராஜ மரியாதையோடு வெளிநாட்டுக்கு நாங்கள் அழைக்கப்படுகிறோம். எல்லா வெளிநாடுகளுக்கும் இந்த ஜமாத்துடைய பிரச்சாரர்கள் போகிறார்கள். ரமணானில் போகிறார்கள், பெருநாளைக்கு போகிறார்கள், எல்லா மாதங்களில் போய் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஜமாத்துடைய தாய்கள் புருணைக்கு போயிருக்கிறார்கள், எல்லாரும் போயிருக்கிறார்கள். குவைத்து, பஹ்ரைனு, புருணை, அபுதாபி, துபாய், எல்லாம் சவுதி. அப்போ எல்லா நாடுகளுக்கும் தௌஹீத் ஜமாத்துடைய அறிஞர்கள் போய்கொண்டு எதுக்கு போகிறாங்க? எல்லா நாட்டிலையும் பிரான்ச்சு உள்ள ஒரே ஜமாத்து நம்ம ஜமாத் தான். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு தான் ரியாத்லையும் கிளை இருக்கிறது, ஜித்தாவில் கிளை இருக்கிறது, தம்மாமில் கிளை இருக்கிறது, அது மாதிரி பஹ்ரைனில் இருக்கிறது, குவைத்தில் இருக்கிறது, ராசுல் ஹைமாவில் இருக்கிறது, ஃபுஜைராவில் இருக்கிறது, அபுதாபியில் இருக்கிறது, துபாயில் இருக்கிறது. எல்லா நாடுகளையும் ஜமாத்துக்கு என்ன இருக்குது, நெட்வொர்க் இருக்கிறது. அங்கே எவனாவது ஒரு அரபிட்ட கொடுமைப்படுத்தினா அந்த குடும்பத்தார் இங்கே எங்களை அனுப்புவாங்க, நாங்கள் எங்கள் கிளைக்கு அனுப்புவோம். அவங்க அவனுக்கு உதவி வாங்கி கொடுப்பார்கள். ஜனாசா அடக்கிறதா இருந்தாலும் சரி, நோயாளிக்கு சிகிச்சை பண்ணுறதாலும் சரி, சம்பளம் கொடுக்காம ஏமாத்தினதாக இருந்தாலும் சரி, பல விஷயங்களுக்கு இந்த பேர் எங்கே அணுகினாலும் கிடைக்காது, கவர்மெண்ட் அணுகலும் நடக்காது. ஒரு அரசாங்கத்தை நீங்கள் அணுகினால் கூட இந்து முஸ்லீம் வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்குமே பாடி கிடக்குது, எங்களுக்கு கொண்டு வரணும், பேசின சம்பளத்தை தரல, அங்கே உள்ள எங்கள் நெட்வொர்க்கை பயன்படுத்தி எல்லா மக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய வேலைகள்லாம் இந்த ஜமாத்து மட்டும்தான் செய்கிறது. மாதத்துக்கு 5 கேஸ், மாதத்துக்கு இந்த நாட்டில் பாதிக்கப்படுற 5 பேருடைய பிரச்சனைகளாவது வெளிநாட்டில் உள்ள மண்டலங்கள் மூலமாக தூதரகத்தை சந்தித்து முறையிட்டு அவங்கள்ட்ட அந்த அரபிகள்கிட்ட பேசி கவர்மெண்ட்டை தொடர்பு கொண்டு எல்லா விதமான உதவிகளும் செய்கிற அளவுக்கு நெட்வொர்க் இருக்கிற காரணத்தினால் நம்மளை கூட்டத்துக்கு அழைக்கிறாங்க. நாங்கள் என்ன கண்டிஷன் வச்சுக்கணும் தெரியுமா? வெளிநாட்டுக்கு எல்லா மண்டலத்துக்கும் நாங்கள் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறோம். என்ன சுற்றறிக்கை? நீங்கள் பேசுவதற்கு இந்த ஜமாத்தில் நீங்கள் யாரையாவது தாய்களை கூப்பிட்டால் எந்த அன்பளிப்பும் உங்களுக்கு கொடுக்கக்கூடாது, சாப்பாடு மட்டும்தான் கொடுக்க வேண்டும், தங்குற வசதி தான் கொடுக்க வேண்டும். பொருள்களோ உடைகளோ தின்பண்டங்களோ வேறு ஆடம்பர பொருள்களோ வேறு எந்த விதமான கிஃப்ட்டுகளோ நீங்கள் கொடுக்கக்கூடாது. சுற்றறிக்கை ஆர்டர் பண்ணியிருக்கோம். போகிறவங்களுக்கு சொல்கிறோம், வாங்கக்கூடாது, கொடுத்தாலும் வாங்கக்கூடாது, திருப்பி கொடுத்து விட்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம்.
அப்போ நாங்களாம் என்ன செய்வோம், வெளிநாட்டுக்கு போனால் நாங்கள் கையிலேருந்து 2-3-5 ரூபா கையில் கொண்டு போவோம், கை காசைங்க. பிள்ளைகள் என்னென்னு கேட்பாங்க, ஏதாவது கொடுக்க வேண்டி இருக்குமேண்டு எங்கள் காசை போட்டு 1-2 எங்களுக்கு வாங்கிட்டு வந்து இருப்போமே தவிர, வெளிநாட்டில் இவர் போய் அவ்வளோ வாங்கிட்டாரு இவனா சொல்ல முடியுமா எங்களை? வெளிநாட்டுக்கு போகும்போது எந்த பெட்டி அந்த பெட்டியோட திரும்பி வருவார். ஜமாலி அந்த ரசாதியெல்லாம் எங்களை திட்ட கூப்பிட்றாங்களே, இவங்களும் போனாங்க. போகும்போது என்ன பெட்டியை கொண்டு போகிறாங்கன்னு பாருங்கள். ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு வரும்போது எத்தனை பெட்டியை உருட்டிட்டு வர்றாங்கன்னு பாருங்கள். எல்லாம் பிச்சை எடுத்தது. எல்லாம் என்னது, அஜித் வந்துட்டாங்க. அடை மானங்கட்ட வேலையை செய்கிறவன் சத்தியம் சொல்கிறானா? சுயமரியாதை அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான் சஹாபாக்களை பற்றி. சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களாக இருந்தார்களே, அவங்களுக்கு மிஞ்சின வறுமையாக நம்மள்ட்ட இருக்குது. இந்த அஜத் மாரெல்லாம் அந்த வறுமையிலையா இருக்கிறாங்க? நான் கேட்குறேன், மார்க் அறிஞர்னா உங்களை எந்த அந்தஸ்தில் நீங்கள் இருக்க வேண்டும்? குர்ஆனை எடுத்து சொல்கிறீங்க, நபி வழியை சொல்கிறீங்க, ஏதோ புரோகிதர் தொழில் பண்ணுற அளவு கேவலமாக போய் கொண்டிருக்கிறீர்களே. சீர்திருத்தம் பண்ண மாட்டீங்களா? மக்களுடைய தீமைகளை கண்டிக்க மாட்டீங்களா? தீமைக்கு எதிராக போரிட மாட்டீங்களா? அடி உதைகளுக்கு ஆளானாலும் சத்தியத்தில் உறுதியாக நிற்க மாட்டீங்களா என்று நம்ம கேட்குற அளவுக்கு இந்த உலமாக்கள் இருக்கிறார்களே, மார்க் அறிஞர்கள். இவங்க வறுமையில் இருக்கிறான்னு நினைக்கிறீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம் கிடைக்கல. ஒரு நாளைக்கு சாப்பிடுவதற்கு நபிகள் நாயகத்தினுடைய தோழர்களுக்கு ஒரு பேரிச்சம்பழம் கிடைக்கவில்லை. தொடர்ந்து 3 நாட்கள் தண்ணீரை குடித்து கொண்டிருந்தார்கள். வறுமைனா வரலாற்றில் அதுக்கு நிகரான வறுமையை யாரும் பார்த்தது கிடையாது. இங்கே ரொம்ப வறுமையில் இருக்கிறான்னு ஒருத்தனை நீங்கள் சொல்லீர்களே, ஆனால் அவன் கூட நபிகள் நாயக காலத்தை ஒப்பிட்டு பார்த்து அவன் தான் பணக்காரன். அவ்வளவு வறுமையில் சஹாபாக்கள் இருந்ததை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃஃபுஃப். இந்த சஹாபாக்களை ஒருத்தன் பார்த்தானேயானால் அவங்களுடைய சுயமரியாதையை பார்த்துவிட்டு நல்ல வசதி உள்ள ஆளாக இருப்பாமல் இருக்குன்னு நினைப்பாங்களாம். சஹாபாக்கள் எப்படி இருப்பாங்க? யார்ட்டையும் கையேந்த மாட்டாங்க, பிச்சை எடுக்க மாட்டாங்க. என்னடா இவ்வளோ கெத்தா போறார் இருந்தாலும், இப்போ கோடீஸ்வரர் போகிறோம் என்று மற்றவர்கள் நினைப்பார்களாம். அவங்களுடைய உள் விவகாரங்களை நிலவரங்களை தெரியாதவர்கள் என்ன நினைப்பார்களாம், இவர் செல்வந்தராயிருப்பார் நினைப்பார்கள். அல்லாஹ் குர்ஆனில் பாராட்டி சொல்லுவாங்க. யார? நபிகள் நாயகத்தில் நேரடியாக பயிற்சி பெற்ற தோழர்கள் இருக்கிறார்களே, சஹாபாக்களை பின்பற்று சஹாபாக்களை பின்பற்றுங்கிறாங்க. இப்போ டாபிக் என்ன எடுத்துருக்காங்க? முதல்ல இதில் பின்பற்று. நீ சஹாபாக்களை மத்தியில் பின்பற்ற வேணாம், எதில் பின்பற்று? சஹாபாக்கள் சுயமரியாதை இருந்தாங்களா? பிச்சை எடுக்காமல் இருந்தாங்களா? யார் பார்த்தாலும் பணக்காரன் நினைக்கிற அளவுக்கு அந்த கௌரவத்தை காப்பாற்றினாங்களா? அல்லாஹ் பாராட்டுறான்ல. அதை எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் நம்மளை சஹாபாக்களை சுட்டுறாங்க, சஹாபாக்களை கவலைப்படுத்துறாங்க என்று விமர்சனம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் என்ன பார்க்கணும்? இந்த ஜமாத்தில் உள்ள யாராவது மார்க்கத்தை சொல்லி உங்கள்கிட்ட கையேந்தினார்களா? கொமரு காரியம் எந்த ஆலிம் சாவாவது இந்த ஜமாத்தில் உள்ளவங்க வந்தார்களா? இந்த ஜமாத்தில் உள்ள ஆலிம்கள் மார்க்க அறிஞர்கள் பிரச்சாரர்கள் யாராவது மக்கள்கிட்ட கையேந்தினார்களா? அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும்? அப்போ நீங்கள் பார்க்கணும், ஆமாம் இவன் காசு பண்ணுறான் அவங்கள. அது மாதிரி வீட்டில் கூப்பிட்றீங்க, மார்க்கத்தில் இல்லை இருக்குன்னு வச்சுக்கணும் பேச்சுக்கு. எது இல்லை? இந்த பாத்தியா கத்தம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கிறோம். இருக்குன்னு வச்சுக்கணும் பேச்சுக்கு, இருக்குன்னு வச்சுக்கிறோம். கத்தம் உண்டு, பாத்தியா உண்டு, சடங்கு உண்டு, எல்லாம் உண்டு, 3ஆம் பாத்தியா உண்டு என்று பேச்சுக்கு வச்சுக்கிடுவோம். அப்படி உண்டு என்றால் ஒரு மார்க்கறிஞர் கடமை என்ன? வீடுகளில் வந்து அவனை சோகத்தில் இருக்கிறான், நான் பாத்தியா ஒரு போகிற பாண்டு சும்மா போக வேண்டியானே, அங்கே போய் காசு கேட்குறான். அடே பாத்தியா இருக்குன்னு வச்சுக்கிறோம்டா. பாத்தியா மூழுது சடங்கு 3-7 வருஷம் பாத்தியா அம்புட்டு இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். நீ சரியான மார்க்கறிஞனாக இருந்தால் நீ என்ன செஞ்சுருக்கணும்? ஏழை மக்கள் இருக்கிறீங்க, நீங்கள் கவலையில் இருக்கிறீங்கம்மா, நான் உங்கள் மௌத்தா போன ஆளுக்கா நான் துவா செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறேம்மா, நான் பாத்தியா போயிட்டு போகிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் போவானா? போக மாட்டான். எந்த அளவுக்குன்னா அந்த ஜோக்கு தான் இது, தமாஷா சொல்லுவாங்க அந்த காலத்தில். அஜரத் என்ன செய்வாரான், ஒரு வீட்டுக்கு போவாரான், காசு 11 ரூபா கேட்பாரா, அவன் 10 ரூபா கொடுத்தானு வைங்க, துண்டை விரிப்பாரான். துண்டை விரிச்சு இப்படி போட்டு 10 ரூபா கொடுக்குறீங்களா? பாத்தியா எவ்வளோ எடுத்துட்டேன். எது 11 ரூபா கொடுத்தா விடுவேன், இல்லாட்டி கொண்டு போயிடுவேன். இப்படிலாம் இருந்த ஜோக்கு தான் இது. இப்படி எல்லாம் இந்த பயான்களில் ஜோக்கு அடிக்கிற அளவுக்கு ஆலிம் சாக்களுடைய மனநிலை இருக்க. இறந்த வீட்டில் போய் 10 ரூபா கொடு, 50 ரூபா கொடு, 100 ரூபா கொடு கேட்குறீங்களே, அவனே சோகத்திலான இருக்கிறான். நீங்கள் மார்க்கத்தில் இருந்தால் கூட நீ காசு வாங்கலாமா? இல்லை. முதல்ல செத்த ஆட்களுக்கு எந்த சடங்கும் கிடையாது, நம்மளா பிரார்த்தனை செய்ய வேண்டியது தான். ஆனால் இவர் என்ன செய்கிறார்கள்? ஒவ்வொன்றும் வியாபாரம். மௌலுது ரசூல்லா புகழ்றோங்கிறீங்க, அது எதுக்கு காசு கேட்குறீங்க? ரசூல்லா புகழ்ந்தா வணக்கம் தானே செய்கிறீங்க, வணக்கத்துக்கு அல்லாட்ட கூலி கேட்க வேண்டியது தானே. ரசூல்லா புகழ்றேங்கிறான், பணக்காரனுக்கு ஒரு பாட்டு, ஏழைக்கு ஒரு பாட்டு.
பணக்காரனுக்கு ஒரு பாத்தியா, ஏழைக்கு ஒரு பாத்தியா. நல்ல வசதி உள்ளவனா 1.5 மணி நேரம் போதுனா, ஏழையாக இருந்தால் 2 நிமிஷத்தில் முடிக்கிறான். மகரிப் டு இஷா இந்த பராத் வந்துச்சுன்னு வைங்க, பராத் இரவு வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த மகரிப் டு இஷாவில் 100 வீட்டுக்கு போயிடுவாங்க. 100 வீட்டுக்கு போய் 100 பேர் பாத்தியா எப்படி ஓத முடியும்? இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள 100 வீட்லையும் போய் 100 வீட்லையும் பாத்தியாவை சோத்துட்டு வந்துடுவாங்க. அப்போ எதாக இருந்தாலும் ரொட்டி, கறி, காசு, பணம் அது மாதிரியா இருந்து கொண்டு, இன்னும் சொல்ல போனால் கேவலம் சொல்ல வெக்கமாக இருக்கிறது. கல்யாண வீட்டுக்கு போனால் எது போனாலும் அந்த சபையில் அஜத்துக்கு 2 கொட்டரா வைப்பாங்க, கறி கொட்டரா. இவருக்கு பெருமையாக நினச்சிக்கிட்டு அஜத்துக்கு 2 கொட்டரா, இது பெருமையா இழிவா? எல்லாரும் 1 கொட்டரா வைக்கும் பொழுது அஜத்துக்கு எத்தனை கொட்டரா? 2 கொட்டரா. அவன் என்ன செய்யணும்? மாணவர்களாக இருந்தா, ஏன்டா நான் திண்டி பண்டாரமா, ஏன்டா நீ மாதிரி எண்ணெய் வாக்குறீ, எனக்கு மட்டும் 2 வைக்கிறீடா, எனக்கு கேவலமாக இருக்குடா, அசிங்கமாக இருக்க சொல்லணும்ல. கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லாமல், கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் 2 கொட்டராங்க தின்னுட்டு இன்னும் கொஞ்சம் இருக்காங்கிறாரு. இன்னொரு கொட்டரா கொடுப்பா, அஜத்தை கவனிக்க மாட்டியா? யார் எது சத்தியம் விளங்கல உங்களுக்கு? மக்கள்கிட்ட போய் பிழைப்பு நடத்துவதற்கு மார்க்கத்தை பயன்படுத்தினால் சத்தியமா? அல்ல அளவுகள் என்ன செய்யறான்? லாசலுக்கும் அலைஹி அஜ்ரா. இன்னும் யாசின் சூரா ஓதுறீங்க, அதுல என்ன இருக்கு? இந்த யாசின் வச்சா பொழப்ப ஓடுது. அந்த யாசின் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இத்தபிஉ மல்லா யஸாலுக்கும் அலைஹி அஜ்ரா, உங்களிடத்திலே கூலி கேட்காதவனை பின்பற்றுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி கேட்டான் யாசின் சூராவுல? இத்தபிஉ மல்லா யஸாலுக்கும் அலைஹி அஜ்ரா, உங்கள்கிட்ட யார் கூலி கேட்க மாட்டார்களோ அவர்களை பின்பற்றுங்கள். முஹ்ததூன், அவங்க நேர்வழியாக இருந்தால் பின்பற்றுங்கள். கூலியும் கேட்கக்கூடாது, நேர்வழியிலும் இருக்கணும், அளவுகோல். இவங்க கூலியும் கேட்குறாங்க, நேர்வழியிலும் இல்லை. இவங்க நேர்வழியிலையும் இல்லை, கூலியும் கேட்கிறார்கள். எது சத்தியம் விளங்குதா உங்களுக்கு? அப்போ சத்தியம் அசத்தியத்துக்கு அளவுகோல் இப்படி நிறைய இருந்து கொண்டே இருக்கிறது. அவ்வளோ வேண்டாம். இப்போ ஒரு இந்த மார்க்கம் சரியான மார்க்கம் நினைக்கிறோம். இந்த சரியான மார்க்கத்தை எல்லாருக்கும் சொல்லணுமா இல்லையா? நீங்கள் எல்லாம் பரம்பரை முஸ்லீமா, ரசூலோட பாரிசா, பேர பிள்ளைகளா? இல்லை. இங்கே இருக்கிற எல்லா முஸ்லீமும் அரபு நாட்டு இறக்குமதியா? இல்லை. நீங்கள்லாம் யார்? 2 தலைமுறைக்கு முன்னாடி கந்தசாமி பேரனா இருப்பீங்க, 3 தலைமுறைக்கு முன்னாடி ராமசாமிக்கு பேரனா இருப்பீங்க. நம்முடைய 3 தலைமுறைக்கு முன்னாடி யாராக இருந்தால் நம்மெல்லாம் கந்தசாமியா கற்பாயா தான் இருந்தார்கள். அவங்க தான் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள். நம்ம யாரும் நபிகள் நாயகத்துடைய வாரிசு யாரும் கிடையாது. நம்ம யாரும் அரபிகளுடைய வாரிசும் கிடையாது. நமக்கு யாருக்கு அரபி மொழியும் தெரியாது. நம்ம இந்த தமிழ் மண்ணில் பிறந்தோம், இந்திய முஸ்லீம்கள் இந்திய மண்ணில் பிறந்தாங்க. அவங்க நமக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இது பிடிச்சிருந்துச்சு, ஏற்றுக்கிட்டோம். கோயிலுக்கு வராதே, பணத்தை கொண்டு போவாதே, இந்த குளத்தில் குளிக்காதே என்றெல்லாம் அடக்குமுறை ஒடுக்குமுறை செஞ்ச பிறகு எந்த சட்டம் போட்டு இதை ஒழிக்க முடியல. என்னென்னோ அங்கொடுமை பெண் கொடுமைங்கிறான், ஒரு கொடுமைக்கு அடங்க மாட்டேங்குது. மலத்தை திங்க வைக்கிறான், 2 கோலையில் டீ கொடுக்குறான். அவனுக்கு ஒரு கோலை, இவனுக்கு ஒரு கோலை, ஒரே காசு. 2 பேருமே ஒரே 10 ரூபா தான் கொடுக்குறான், 5 ரூபா தான் கொடுக்குறான். அவனுக்கு கண்ணாடி கோலை, இவனுக்கு சிரட்டை கொட்டாங்கச்சி டீ ஊற்றி கொடுக்குறான். இவன் குடிச்சிட்டு வச்சுட்டு போயிடுவான், இவன் சிரட்டை கழுவி கவுத்துட்டு போகணும் என்று மனிதனை இந்த மாதிரி பண்ணி நாயெல்லாம் போகிற தெருவில் மனுஷன் போகக்கூடாது. இப்படியெல்லாம் அடக்குமுறை கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட எங்களுடைய அப்பன் பாட்டன்மார்கள் இதிலிருந்து விடுதலை இஸ்லாம் மட்டும்தான். அதில் கிடையாது தீண்டாமை, கிடையாது ஏற்றதாழ்வு, கிடையாது யாரும் தொடக்கூடாது, அன்டச்சபிள் கிடையாது. எல்லாமே சகோதரர்களாக இருப்பாங்க, தோளோடுதல் ஒட்டிக்கிட்டு நிற்பாங்க, கை கொடுப்பாங்க, உதவி செய்வார்கள், அரவணைப்பார்கள், ஒரு குடும்பமாக இருப்பார்கள். அப்படின்னு நினைத்துத்தான் உங்கள் அப்பம் பாட்டன்மார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இந்த மக்களுக்கு இஸ்லாத்தை நீங்கள் சொல்லணுமா இல்லையா? அந்த கடமை இருக்கா இல்லையா? சொன்னீங்களா? எவ்வளவு அழகான மார்க்கம். எவனால் கிறுக்கு பையில குண்டு வைக்கிறதுக்காக வேண்டி இஸ்லாத்தை இழிவுபடுத்துகிறார்களே, அதை எதிர்த்து நீங்கள் குரல் கொடுத்தீர்களா? குண்டு வைக்கிற இஸ்லாம் சம்பந்தம் இல்லை. அவன் இஸ்லாமிய துரோகி என்றும் சொல்ல வேண்டும், இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றும் மக்களுக்கு சொல்லணுமா இல்லையா? சொல்லி அவனை இஸ்லாத்திலேயே அந்த தத்துவங்களை புரிய வைக்கணுமா இல்லையா? இதுக்கு ஒரு கான்செப்டையாவது யாரும் எடுத்தாங்களா? இதை பற்றி கவலையாவது பட்டார்களா? அவ்வளோ பேர் முஸ்லீம் இருக்கிறான். எல்லாரும் என்ன செய்யறான்? முஸ்லீம்னா பயங்கரவாதி. நம்ம யாரும் ஆதரிக்கவே கிடையாது. 4 கிறுக்கன் செய்யறது எல்லாரும் ஆதரிக்கிறோமா? நம்ம சப்போர்ட் பண்ண ஆந்திராவில் ஒளிஞ்சிருப்பான போயவன். இங்கே அரண்மனைகள்லாம் இல்லையா? பெரிய பணக்காரன் அரண்மனைலாம் இல்லையா? முஸ்லீம் சமுதாயம் சப்போர்ட் பண்ணி இருந்தா இவனை பிடிக்கிறதுக்கு புத்துருக்கா போயிருக்கணும். நம்ம யாரும் சப்போர்ட் பண்ணல, ஆனா சுமக்குறோம். என்ன சுமக்குறோம்? முஸ்லீம் தீவிரவாதி, முஸ்லீம் பயங்கரவாதி, வாடகை வீடு கொடுக்காது, கடை கொடுக்காது, பழவாது, வேலைக்கு வைக்காது, பள்ளிக்கூடத்தில் சேர்க்காது. இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். டெல்லி போன்ற இந்தியாவின் தலைநகரங்களில்
முஸ்லீம் என்ற காரணத்திற்காக நம்முடைய பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் இடமில்லை. அரசு பள்ளியில் தவிர, அரசாங்கத்தின் பள்ளியில் தவிர எந்த தனியார் இந்துக்கள் நடத்தினாலும் சரி, கிறிஸ்துவ நடத்தினாலும் சரி, புத்தர் நடத்தினாலும் சரி, சீக்கியர் நடத்தினாலும் சரி, எந்த பள்ளிக்கூடத்திலையும் முஸ்லீம் மாணவர்களுக்கு நாட்டு அளவுடன் போட்டிருக்கிறான். பச்சா இல்லைங்கிறான். இதை பற்றி யார் கவலைப்பட்டாங்க? கவலைப்படுறவன் சத்தியத்தில் இருக்கானா? கவலை இல்லாம நமக்கு ரெண்டு போறவன் சத்தியத்தில் இருக்கிறானா? இதை மாத்தணுமா இல்லையா? அந்த மக்கள் தப்பா நினைக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு யார் சொல்வது? எப்படி இதை மாற்றுவது? இதற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்று எப்படி டிக்ளேர் பண்ணுவது? நாங்கள் செய்கிறோம். 25 ஆண்டு காலமாக இஸ்லாம் இனிய மார்க்கம் என்கிற நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு முஸ்லீம் அல்லாதவர்களை நம்ம அழைக்கிறோம். அவங்க மட்டும்தான் கேள்வி கேட்க வேண்டும். அந்த நிகழ்ச்சியில் முஸ்லீமுக்கு அனுமதி இல்லை. பார்வையாளராக மட்டும்தான் இருக்க முடியும். கேள்வி கேட்கக்கூடாது. என்ன வேணாலும் திட்டு, வந்து இங்கே திட்டு, குண்டு வைக்கிறா, பேசு, என்கிட்ட வந்து பேசு, எங்கள் மார்க்க என்ன சொல்ல உனக்கு தெரிவிக்கிறோம் என்று என்ன பிரச்சனையை பற்றி வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம் என்று நிகழ்ச்சி நடத்தி எத்தனையோ இந்து சகோதரர்கள், ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி அவர்களெல்லாம் வந்து கேள்வி கேட்டு அவங்க நீங்கள் தப்பாக புரிஞ்சுருக்கிறீங்க, ஒன்று இஸ்லாத்தில் இல்லாத இஸ்லாம் நினைக்கிறீங்க, அல்ல இஸ்லாத்தில் கரெக்டாக இருக்கிறது உங்களுக்கு விளங்கலை என்று அதனுடைய காரண காரியங்களை விளக்கி சொல்லும் பொழுது, அப்படியா தென்காசியில் ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய நிர்வாகியை என்ன செய்கிறாரு, நீங்கள் இப்பொழுது தெரியாது, நான் தெரியாதனமா அதில் போய் இருந்துட்டேன், முஸ்லீம்கிட்ட அப்படி விதைச்சிட்டாங்க, நாளைக்கு இருக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, உங்கள் குரானை தாங்கன்னு வாங்கிட்டு போய் அவரை இந்து முன்னாடி விலகி போயிட்டார். இப்படியெல்லாம் அந்த அந்த நிகழ்ச்சியின் மூலமாக அந்த கசப்புகளை நீக்கிறோம். யார் வேண்டாலும் குரானுக்களை இன்றைக்கி ஒரு சோதனை கூட எடுத்துக்கிறங்க. ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரர் ஒரு போஸ்ட் கார்டு போட்டால் குரான் அனுப்புகிறோம். 300 ரூபா மதிப்புள்ள குரான், 500 ரூபா மதிப்புள்ள புத்தகங்கள், சிடிகள், என்ன டவுட் அவனுக்கு இருக்குது அதுக்கு தான் அந்த சிடி டிவிடி நம்ம செலவில் ஃப்ரீயாக அனுப்புகிறோம். உங்கள்கிட்ட காசு வாங்க நன்கொடைகள் நிறைய தர்றீங்க, எதுக்கு செலவு செய்யணும் எனக்கு தெரியும். நாங்கள் எங்களுடைய சொந்தத்துக்கோ சாப்பாட்டுக்கோ பயன்படுத்தி கொள்ள மாட்டோம், எங்களுடைய ஆதாயத்துக்கு பயன்படுத்தி கொள்ள மாட்டோம். நீங்கள் கொடுக்குற நிதியை சரியாக பயன்படுத்தணும். சோதனை கூட என்ன செய்யலாம், எவரை வேணாலும் எழுதி சொல்லுங்கள். முஸ்லீம் அல்லாதவராக இருந்தால் குரான் கேட்டால் குரான் இலவசம், புஸ்தகம் கேட்டால் புஸ்தகம் இலவசம். இந்த விஷயத்தில் டவுட், தலாக்கை பற்றி டவுட் இருக்கிறது, அது பற்றி நூல் சீடி அனுப்புங்கன்னு எழுதினாரே, ஆனால் அது ஃப்ரீயாக அனுப்புகிறோம். இந்த வகைக்கு மாதம் 40,000 50,000 செலவழிச்சிட்டு இருக்கிறோம். நீங்கள் எதிர காசில், வெளிநாட்டில் பணம் கிடையாது, எந்த அரசாங்கத்திலையும் பெட்டி வாங்க மாட்டோம். மக்கள் நம்புகிறாங்க. இவ்வளோ மக்கள் இருக்கிற ஒரு இயக்கத்துக்கு கிடைக்காதா? வெளிநாட்டில் உள்ள அவ்வளோ மக்கள் அள்ளி அள்ளி தருகிறார்கள், பஞ்சம் கிடையாது, நல்லா தர்றாங்க. தர்றதுக்கு மேலே என்ன செய்யணும், ஆர்வப்பட்டு செலவு பண்ணுறோம். எதுக்கு இது சொல்கிறேன், முஸ்லீம் அல்லாத மக்கள் மத்தியில் உள்ள கசப்பை நீக்குகிற கடமை நமக்கு இருக்குதா இல்லையா? இதை பற்றி எந்த ஜமாத்து, எந்த இயக்கம் என்ன செய்தார்கள் சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் கிடையாது. ஆனால் திட்டு நினச்சிட்டு போகிறான், நம்ம 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 வீட்டில் இருக்கோம், நம்ம வசதியாக இருக்கும்ல, இப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறீர்கள். நாங்கள் என்ன நினைக்கிறோம், பள்ளிக்கூடத்துக்கு நம்ம சின்ன புள்ள பிஞ்சு உள்ளத்தில் விஷத்தை விதைக்கிறார்கள். என்னடா லீவு கொண்டு வைக்க உங்கள் அப்பா போயிட்டாராங்கிறான், வாத்தியார் கேட்குறான், மாணவன்ட்டு 5 வயசு பிள்ளைட்டு கேட்குறான். அப்போ என்ன மாதிரியான ஒரு வேதனைக்கு உள்ளாக்கப்படுறான் எங்கள் சமுதாயம், எப்படி புறக்கணிக்கப்படுறான், இப்படி ஒரு ஜெனரேஷன் வளர்ந்தால் அது என்ன எங்கே கொண்டே விடும் என்று கவலைப்படுகிறீர்களா நீங்கள்? இப்போ கவலைப்படுறவன் சத்தியத்தில் இருக்கிறானா? எதை பற்றியும் கவலை இல்லாமல் நீ பாட்டு கடை வச்சு வியாபாரம் பண்ணால் போதும்னு புரிய நீ சத்தியத்தில் இருக்கிறியா? சமுதாயத்தை பற்றி கவலை பண்ணுமா இல்லையா? நம்மளை தவிர யார் இதை செய்கிறான் சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஜமாத்தை தவிர சத்தியத்தை அவங்களுடைய எல்லா சந்தேகங்களையும் தீர்க்கக்கூடிய ஏற்பாடுகள் யார் செஞ்சிருக்கிறா? இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பின்றி ஏங்கி தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர்களுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகிறது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறார்கள். மார்க்க நெறியோடும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த சிறுவர் ஆதரவு இல்லம் உணவு, உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுவனுக்காக மாதந்தோறும் ஆகும் செலவு ரூபாய் 4000. ஒரு வருடத்திற்கு ஒரு சிறுவனுக்கு ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள்.
எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட மறுமையில் அதிகம் நன்மையை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பிற்கு ஏங்கி தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர் சிறுமிகளுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகின்றது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறுமியர்கள். மார்க்க வழிகாட்டுதலுடனும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த ஆதரவு இல்லம் உணவு, உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுமிக்காக ஒரு மாதத்திற்கு 4000 ரூபாய் செலவாகிறது. ஒரு சிறுமிக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட மறுமையில் அதிகம் நன்மையை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. அதே நேரத்தில் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துவதற்காக பலவிதமான பிரச்சாரங்கள் முடுக்கிவிடப்படுகிறது. எந்த மீடியாவை எடுத்தாலும் தலாக்கு, ஜீவனாம்சம், அது இதுன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்து, நீதிபதியில் இருந்து அரசியல்வாதியில் இருந்து பத்திரிகையிலிருந்து டிவி மீடியாக்களில் இருந்து எல்லாமே நமக்கு எதிராக என்ன செய்கிறாங்க, விஷம் கக்குகிற காட்சியை பார்க்குறீங்க. எவனாச்சும் ஒரு சல்மான் ருஷ்டி கிடைச்சா அவனை ஆகாண்டு தூக்கி இஸ்லாத்தை கேவலப்படுத்துறது. ஒரு தஸ்லீமா நஸ்ரீன் பொம்பளை கிடைச்சா அவளை தூக்கி ஆஹா இப்படிப்பட்ட சிந்தனையாளரை புறக்கணிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பில்டப்பை கொடுத்து முஸ்லீம்னா பிற்போக்குக்காரன், முஸ்லீம்னா சகிச்சுக்கிற மாட்டான், விமர்சனத்தை தாங்க மாட்டான், ஆன்சர் பண்ண முடியாது அடிப்பான் என்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உண்டாக்குவதில் ஓரளவு வெற்றி பெற்று கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களை நீ என்ன செஞ்சிய? களத்தில் சந்திச்சிங்களா? நம்ம என்ன செய்கிறோம்? என்னடா தலாக்கா தப்புங்கிறியவா பேசுவோம், யார் வேண்டாலும் பேசுவோம். தலாக்கு என்பதை விட சிறந்த சட்டம் கிடையாது என்று அறிவுபூர்வமாக நிரூபித்து காட்டுகிறோம். தலாக்குங்கிற கொடுமை, பெண்களுக்கு கொடுமைங்கிறான். அவன் என்ன செய்கிறான்? மனைவி பிடிக்கலன்னு மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திவிட்டு ஸ்டவ் எடுத்து பின்னாடி சேர்த்துறாங்களாம். அட அது நல்லதா இது நல்லதாடா என்று கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஜமாத் இந்த ஜமாத்து மட்டும்தான் இருக்கிறது. யார் இஸ்லாத்தை பற்றி தப்பாக சொன்னாலும் விவாதம் பண்ண தயாரா, ஆர்கியூ பண்ண தயாரான்னு சொல்லி தீக்காக்காரங்கள்ட்ட விவாதம், நாத்திகர்கள்ட்ட விவாதம், பிற மதத்தில் தப்பாக விமர்சிக்கிறோம், அறிவுஜீவி எல்லாத்தையும் விவாதம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த விவாதத்தின் நோக்கம் என்ன? இந்த தப்பான பிரச்சாரங்களை முறியடிக்கலைன்னு சொன்னால் இஸ்லாத்தை பற்றிய தவறான கருத்துக்கள் மக்கள்கிட்ட பரவிக்கிட்டே போயிடும், கசப்பு நீடிக்கும், சமூக நிலை கெட்டு போயிடும், மூளையிலே கிள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த சல்மான் ருஷ்டிக்கு பதில் நம்ம மட்டும்தான் கொடுத்தோம். புஸ்தகத்தின் வழியாக அவன் சாத்தானிக்கு வர்சஸ்ன்னு போட்டால் நம்ம வேதம் ஓதும் சாத்தான்கள் இலவசமாக புஸ்தகம் போட்டு அவன் எப்படிலாம் உளறி இருக்கிறான், இந்த கிற்கனையோட அறிவாளிங்கிறீங்க, இது ஒரு வாதமாடா என்று அவன் என்னென்னலாம் சொன்னான சல்மான் ருஷ்டி. அதெல்லாம் எப்படியெல்லாம் தவறு என்று புரிய வைக்கிறமே, அதை யார் செஞ்சா? தஸ்லீமா நஸ்ரீன், பெண்களுடைய புரட்சியாளர், பெண்களுடைய அதை அடக்குகிறாள் ஒடுக்குகிறார்கள் அப்படின்னு பேப்பர் எழுதுவான். அவன்கிட்ட போயிட்டு என்னடா அவள் தஸ்லீமா சொன்னான்னு கேட்டால் என்ன சொன்னால் நிறைய சொல்லிவிட்டாள், ஒன்றும் தெரியாது. அவள் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? பெண்களுக்கு கர்ப்பப்பை சுதந்திரம் வேணுமா, அதாவது சொன்னது பயங்கரமான விஷயம். கர்ப்பப்பை சுதந்திரம் என்ன அர்த்தம்? எப்போ வேணாலும் யார்ட்டையும் போகலாம். அதான் கர்ப்பப்பைக்கு சுதந்திரம் கொடுத்துடணும், புருஷனுக்கு தான் உரியதுங்கிறலாம் இருக்கக்கூடாது. இதைத்தான் அவள் கேட்டா. யார்?
தஸ்லீமா நஸ்ரீன் என்பவள் கேட்டாலே, அவள் கேட்ட சுதந்திரம் என்ன? கற்பப்பை சுதந்திரம். இது என்னன்னு விளங்காம முஸ்லீமாக இருந்துக்கிட்டு தான் இஸ்லாத்தை எதுக்குறாள்ல அப்படின்னு பேப்பர்லாம் எழுதுனாங்க. அந்த பத்திரிக்கையாளனை கேட்டேன் ஒரு ஆள்கிட்ட, இப்படி சொல்கிறீங்களேங்க, உங்கள் பொண்டாடி அதை கொடுப்பீங்களா? முடிக்கிறோம். அப்போ தான் விளங்குது அர்த்தம். ஆனால் ஒத்தனை ஏற்றுக்கிறாத விஷயம், முஸ்லீம் மட்டும் ஏற்றுக்கிறாத விஷயம் அல்லது கற்பப்பை சுதந்திரம் என்று சொல்லி யாரும் யார்ட்டையும் போகலாங்கிறது சரியான கொள்கையா? ஒரு இந்துவுக்கு உடன்பாடாது, ஒரு கிறிஸ்துவுக்கு உடன்பாடாது, ஒரு பகுத்தறிவாளனுக்கு உடன்பாடான விஷயமா? அல்லது முற்போக்கு பேசக்கூடியவர்களுக்கு உடன்பாடானதா? எழுத்தாளர்களுக்கு உடன்பாடு இருக்கா? அதில் டிவி நடத்துகிறவனுக்கு உடன்பாடு இருக்கா? ஒவ்வொரு டிவி நடத்துகிற ஓனரும் கொண்டாட்டி வந்து கற்பப்பை சுதந்திரம் கொடுப்பானா? அப்புறம் என்ன தூக்கி தூக்கி முடிக்கிறீங்க? தஸ்லீமாங்கிறீங்க. என்ன தஸ்லீமா? என்ன சீர்திருத்தம் பண்ணிட்டா? வறுமையை களைஞ்சிட்டாளா? அறிவில்லாத மக்களுக்கு அறிவை பற்றி பேசிட்டாளா? பொம்பளை அவுத்து விடுங்கிறா. நாங்கள் யார்ட்டையும் போவோம், எங்கே வேணாலும் போவோம், கேட்கக்கூடாது. இது நல்லதுன்னா நீங்கள் எவன்டா இதை செஞ்சது என்று இந்த ஜமாத் இதுவரை யார் கேட்டா? அவள் என்னென்னவெல்லாம் பேசினால், லஜ்ஜாங்கிற பத்திரிகையில் அந்த கதையில் என்னென்ன எழுதினாள் என்று பக்கம் பக்கமாக போட்டு அவர்களை அம்பலப்படுத்தி வாயடைக்க செஞ்சோம். பேச முடியல. செய்தியாளர் சந்திப்பில் கேட்டால் கூட இந்த பதில் வாய முடிக்கிறாங்க. அப்போ அறிவுபூர்வமாக இஸ்லாத்திற்கு ஒரு களங்கம் வறுமையானால் துடித்து எழக்கூடிய ஜமாத் எது? அதான் சத்தியத்தில் இருக்குது. எவன் என்ன பேசினா எனக்கு என்ன எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி இருந்தால் அது சத்தியமா? அப்படிதான் இருக்கிறார்கள். எரும மாட்டில் மழை பெஞ்சா அது ஏதாவது உணர்வு இருக்குமா? பசு மாட்டில் பெஞ்சா ஓடும், எரும மாட்டில் பெஞ்சா விஷம் வந்துகிட்டே இருக்கும், மழை பெஞ்ச அறிகுறியே இருக்காது. அந்த மாதிரி நம்ம சமுதாயம் இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த மாதிரியான ஒரு சமூகத்துக்கு மத்தியில் இந்த ஜமாத்து என்ன செய்யறன்று பாருங்கள். அதை விட வேண்டியில்லை. நம்ம தமிழக முதல்வர் வாயாலேயே என்ன சொன்னாங்க? இதுதான் தமிழ்நாட்டிலே பெரிய 7.5 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு. அதை வேற 7.5 கொடுத்துட்றாங்க. 7.5 அதுக்கு பேர் 7.5 இந்துக்கள் சனின்னு சொல்லுவாங்க. 7.5 சனிட்டு 7.5 வராங்க. அது ஒரு தமாசை அவளுக்கு, அதில் ஒரு சந்தோஷம், அற்ப சந்தோஷம். யாருக்கு? மற்ற இயக்கத்த ஆட்களுக்கு. சும்மா 7.2ண்டாங்க. தீவுத்திரையில் வந்த மக்களை பார்த்தாங்க. எத்தனை மர்க்கஸ்கள் சும்மா பள்ளிவாசல் எங்கள் கையில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு பள்ளிவாசலும் எத்தனை ஒரு தூரம் வர்றாங்க தெரியும். நீங்கள் நேதாஜியில் ஒரு பள்ளிவாசல் பெரிய முத்துள்ள ஆட்டம் போடுறீங்க. எங்களுக்கு நாட்டில் பூரா எவ்வளோ பள்ளிவாசலுக்கு தெரியுமா? தமிழ்நாடு பூரா அவ்வளோ பள்ளிவாசல்களில் ஒரு நிர்வாகத்தின் கீழ் இவ்வளோ பள்ளிவாசல் வச்சுக்கிற ஒரே ஜமாத் நம்ம மட்டும்தான். உனக்கு இங்கேருந்து புரசகத்து போக முடியாது, மண்ணடி பள்ளியில் உனக்கு அதிகாரம் செலுத்த முடியாது. இங்கேருந்து ராமநாடுக்கு உத்தரவு போடக்கூடிய ஜமாத் இது. அங்கே உள்ள பள்ளியில் என்ன செய்யணும் இங்கேருந்து நாங்கள் டிசைட் பண்ணுவோம். திருநெல்வேலிக்கு சொல்லுவோம், நாகர்கோவிலுக்கு சொல்லுவோம். எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக ஒரு நிறுவனப்படுத்தப்பட்டு ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே இருக்கிற ஒரு ஜமாத்தை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் உள்ள கணக்கு எடுக்கிறாங்க உளவுத்துறை மூலமாக. இவ்வளோ பள்ளிவாசல் இருந்தால் இவ்வளோ மக்கள் வருவாங்க, பொதுக்கூட்டத்துக்கு இவ்வளோ வர்றாங்க, போராட்டமும் இவ்வளோ வர்றாங்க, கிளை இல்லாத ஊர்கள் நிறைய இருக்கிறது, பள்ளிவாசல் இல்லாத ஊர்கள் ஒரு கால்குலேஷன் பண்ணி உளவுத்துறை கொடுத்த தகவலை தான் யார் சொன்னாங்க? ஜெயலலிதா 7.2 கம்மியாக சொல்லிவிட்டாங்க. கூட தான் இருக்கும். 7.2 சொல்லிவிட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டிலேயே இருக்கிற அமைப்புகளிலேயே அதிகமான மக்களை கொண்ட அமைப்பு என்பதை எதிரிகளும் ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவில் இந்த ஜமாத் இருக்கிறது. சரி, இவ்வளோ பெரிய மக்கள் இருந்தால் அதை எப்படி எல்லாரும் பயன்படுத்துவோம்? அதை சிந்திங்க. நான் அதுக்கு சொல்ல வரல. இவ்வளோ மக்கள் இருந்தால் அதுக்கு என்ன வேலைன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏங்க, இவ்வளோ மக்கள் இருந்தால் அதுக்கு என்ன மதிப்புன்னு உங்களுக்கு தெரியுமா? துனியாவில் என்ன வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு தான் ஆதரவுன்னு சொல்லிட்டு கையை நீட்டினா போதும், கொட்டும். இப்போ அந்த பாராளுமன்ற தேர்தல் வருதுல, அதுக்கு ஒரு பேரம் பேசணும்னு வைங்க. இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்கன்னு எனக்கு 15 சீட்டு தான் 10 சீட்டு தான் கேட்க முடியும். யார் யாருக்கும் 3 எம்எல்ஏ கொடுத்தா எங்களுக்கு 30 தர மாட்டானா? கேட்குறதா இருந்தால் 30 தருமா? ஏன்? அவ்வளோ மக்கள் இருக்கிறார்கள், பின்னி பிணைந்து வார வாரம் தொடர்போடு இருக்கிறார்கள். அன்றாட வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த இயக்கம் இது. ஒரு போராட்டத்துக்கு அழைக்கும் போது மட்டும் தொடர்பு உள்ள இயக்கம் அல்ல, வார வாரம் தொடர்பு, டெய்லி தொடர்பு, அன்றாட தொடர்பு. அப்படியான ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு ஜமாத்தில் நாங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கிறோம்? இன்னும் ஒட்டுமொத்த மக்களை எங்கள் பின்னாடி வந்தாலும் தேர்தலில் போட்டியிட மாட்டோம். எதில் என்ன ஏன் போட்டியிட மாட்டேங்கிறோம்? போட்டிட்டா எங்களுக்கு கேட்போம். போட்டிட்டா என்ன கேட்போம்? எங்களுக்கு எத்தனை எம்எல்ஏன்னு கேட்போம். இப்போ என்ன கேட்குறோம்? உங்களுக்கு கேட்குறோம். இடஒதுக்கீடுதா என்று எங்களுக்கு கேட்குறோம். உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் சந்ததிகளுக்கு கேட்குறோம். அதை எங்கள் சந்ததி வருவான், உங்களுக்கு வர எங்களுக்கு வரும். அப்படி வேண்டாம், எங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்குமே தவிர எங்களுக்காக கேட்குறோம். நாங்கள் தேர்தலில் போட்டியிட மாட்டோம், எம்எல்ஏ எம்பி பதவி போக மாட்டோம், வாரியங்களில் பதவி ஏற்க மாட்டோம், அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பட்டம் பதவிகள் பெற மாட்டோம், அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இலவச நிலங்கள் யாருக்கு கொடுக்குறான்? வீடெல்லாம் கொடுக்குறான், எழுத்தாளர் பேச்சாளர்லாம் கொடுப்பான்.
அப்படி எங்களுக்கு கொஞ்சம் ஒதுக்கித்தாங்க கோட்டாவுல வீட்டு வசதி வாரியத்தில்னு கேட்டால் நான்லாம் வாடகை வீட்டில் இருக்கிறேன், ஒரு செகண்ட் வாங்கிட்டு போயிடுவேன். நினச்சேன்னு சொல்லுங்கள், என்ன செய்யணும், ரகசியமாக பேசிட்டு அடுத்து உங்களுக்கு தாங்க ஆதரவு நமக்கு கொஞ்சம் ஒதுக்குங்கன்னு சொன்னால் ஒரு 10-20 கோடி ரூபாய்க்கு உள்ள இடத்த எனக்கு ஒதுக்கி தந்துடுவாங்க 500 ரூபாய்க்கு. அந்த மாதிரியான அடிப்படை வித்த மாதிரி ஆனால் சில டெக்னிக்கெல்லாம் இருக்குது. அப்படி நிறைய அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். வழங்குதா, நான் காலேஜ் ஆரம்பிக்கலாம், அதுக்கு 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 ஒரு ஆதரவு கொடுத்துட்டு மெடிக்கல் காலேஜ் பர்மிஷன் வந்துடுவேன் நினச்சேன்னு சொன்னான். இந்த ஜமாத்தை நாங்கள் நினைச்சோம் என்று சொன்னால் உங்களுக்கு தான் ஆதரவு, ஒரு மெடிக்கல் காலேஜ் நீங்கள் அனுமதி கொடுத்துருங்க, எல்லா உதவியும் செஞ்சுருங்க, இடம் கொடுத்துருங்கன்னா தந்துடுவாங்க. ஏன் ஓட்டில் போட்டு பிரதமரை உட்காரலாம்ல. அப்போ அவ்வளோ வேலை உங்களுக்கு, அவ்வளோ வேலை இருக்குது. இவ்வளோ விலை மதிக்க முடியாத இந்த மக்களை நாங்கள் விற்றோமா, எங்களுக்கு பயன்படுத்தினோமா, என்ன பேசுகிறோம் அரசாங்கத்துக்கு? கோரிக்கை ஓப்பனாக தான் சொல்கிறோம். இப்பவும் சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், 3% நீங்கள் 7 அதிகப்படுத்தி கொடுத்தால் வரக்கூடிய பாராளுமன்றத்தில் அதிமுக ஆதரிப்போம். இது வெளிப்படை, இதுதான் பேரம். நாங்கள் பேரம் பேசுவோம், உங்களுக்கு பேசுவோம், கள்ளத்தனமாக பேச மாட்டோம். முதல்ல வெளிப்படையாக சொல்லுவோம், இதுதான் கோரிக்கை. இது இல்லாமல் ஆதரிக்க மாட்டோம், இதை பெறாமல் ஆதரிக்க மாட்டோம் என்பது எது நல்லது? அவனுக்கு சீட்டு தர்ற அளவுக்கு ஒருத்தர் இந்த பக்கம் இருக்கிறாங்கிறான், ஒருத்தர் அந்த பக்கங்கிறான், நாங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் இருந்திருக்கிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்களா? அந்த பக்கம் இருந்தாலும் உங்களுக்காக இருந்திருப்போம், இந்த பக்கம் இருந்தாலும் உங்களுக்காக இருந்திருப்போம். திமுக ஆதரிக்க சொன்னாலும் அவங்க என்ன சொன்னாங்க, இடஒதுக்கீடு 3 கொடுத்தாங்களா, ஆதரிப்போம். கொடுக்குறேன்னு ஜெயலலிதா ஆணையம் போட்டாங்களா, ஆதரிப்போம். இப்போ தேர்தலில் வந்து கடந்த தேர்தல் அறிக்கையில் ஒரு சொன்னார் கருணாநிதி, அம்மா சொல்ல மாட்டேன்ட்டாங்க, ஆதரித்தோம். உங்களை அடிப்படையாக வைத்து தான் இந்த முடிவு எடுக்கிறோமே தவிர எங்களை அடிப்படையாக கொண்டு இல்லை. இப்போ எது சத்தியம் வழங்குதா உங்களுக்கு? இது வழங்கலை. என்னடா இவ்வளோ கூட்டம் இருக்குது, இவங்க ஆடம்பரம் பண்ண மாட்டேன். சரி, பொன்னாடை பற்றி பார்த்துக்கலாம், இங்கே சால்வை போட்டு பார்த்துருக்கீங்களா? ஒரு தலைவர் வரணும், நான் வந்தேன்ல, பொன்னாடை போட்டாங்களா, சால்வை போட்டாங்களா, வீரவாள் கொடுத்தாங்களா, தங்க வாழ் கொடுத்தாங்களா? அப்படின்னா தான் கொடுக்குறாங்க. வாழை தூக்கத்திலே வீரவாள் வாங்குறாங்க. வாழ் இந்த காலம் தேவையா? துப்பாக்கி கொடுத்தாலும் யூஸ் ஆகும். வீரவாள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு வாழை கொண்டாந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு? அவருக்கு இமேஜ் உண்டாக்குறபடி, தலைவர்னா பயங்கரமான இமேஜ். அப்படி வரும்போது வாழ்க வாழ்க வாழ்கமாங்க. நாங்கள் வந்தது உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் வந்தோம்ல, யாருக்கா தெரியுமா? அலப்பறம் பண்ணாங்களா, ஆட்டம் போட்டாங்களா, வேணும் வருக தலைவரை வருகன்னு போட்டாங்களா? கூட்டம் நடக்குது, கொடியை தான் போட்டாங்க. கூட்டம் நடக்குன்னு காட்டுவதற்காக அடையாளத்துக்கு நினைஞ்சாங்க, கொடியை போட்டாங்க, போஸ்டர் போட்டாங்க, பேரை போட்டாங்க, யார் பேசுகிறாங்க அவ்வளோதானே தவிர படம் போட்டாங்களா, கட் அவுட் வச்சாங்களா? எது நல்லதுங்கிறீங்க? ஒருத்தனை தூக்கி ஆக ஓகன் போல்ற நல்லதுங்கிறீங்களா? இந்திரன் சந்திரன் போல்ற நல்லதுங்கிறீங்களா? அவனுக்கு அடிமைகளாக மக்களை மாற்றுவது நல்லது நினைக்கிறீங்களா? அதை இந்த ஜமாத் செஞ்சிச்சா? இல்லை, எந்த துதியும் கிடையாது. வந்து ஆரம்பித்து பேச்ச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 3/4 மணி நேரம் அட்டண்டன்ஸ் வாசிப்பாங்க. மரியாதைக்குரிய அந்த தலைவர் இப்ராஹிம் அவர்களே, அந்த வட்ட செயலாளர் முஸ்தபா அவர்களே, இந்த துணை செயலாளர்னு வாசிப்போம் அது மாட்டு ஒரு அட்டண்டன்ஸ் வாசி முடிப்பாங்க. யாரே பேசணும், எல்லாமே நல்லடியார்கள்னு ஒரே வார்த்தை, அம்புட்டு சமம். எல்லாம் ஆதமுடைய மக்கள், எல்லாம் ஒரு குலம்னு சொல்கிறோம், அதை மேடையில் கூட நிரூபிக்கிறோம். தலைவர்கள் யாரை கூப்பிட்டாங்களா? எல்லாரையும் கூப்பிட்டு நானும் வந்துடுவாங்களா? நான் கூட அவனே வந்துடுவேன். அல்லாவுடைய நல்லடியார்கள் அம்புட்டு பேர் வந்துடுறீங்க. அப்போ இந்த அழைக்கிற விதத்தில் கூட வித்தியாசமாக இருக்குது. எந்த புகழ் கிடையாது, தனிநபர் துதி கிடையாது. இப்படி சிந்திச்சு பார்த்தீர்களே, ஆனால் இவங்க தான் கரெக்டாக இருக்கிறாங்க. இளைஞர்கள் தெரியும், புகை கூட பிடிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த புகை பிடிச்சா நிர்வாகிகள் இந்த ஏமாத்த இருக்க முடியுமா? புகை பிடிக்கிறோம், தண்ணி அடிக்கிறலாம் விட்டு தள்ளுங்க. தண்ணி அடிக்கிறவன்லாம் பெரிய இஸ்லாமிய அமைப்புகள் நிர்வாகியாக இருக்கிறான், பள்ளிவாசலுக்கு முத்தவள்ளியாக இருக்கிறான். அப்போ இந்த ஜமாத்தில் என்ன, புகை பிடித்தான் என்று சொன்னால் நிர்வாகிய கீழையில் கூட நிர்வாகியை தூக்கி போட்டுருவாங்க. நீ புகை பிடிக்கிற வெளியேறு, நீ ஜமாத்து கிளை தலைவர்கள் ஆயக்கில்ல. இப்படி ஒரு ஜமாத்து புகைப்பிடிப்பதில் கூட விலகி இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு மக்களை உண்டாக்குறவன் நல்லவனா? நீ என்ன வேண்டாலும் ஆட்டம் போட்டுக்கடான்னு சொல்லிட்டு அவனுக்கு சமுதாய தலைவர்னு பதவி கொடுக்கணும் நல்லவனா? எது சத்தியம்? இப்படியெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். ஒவ்வொன்றா நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களே, ஆனால் ஆதாரங்கள் இல்லாமல் அப்படி சிந்திச்சு இப்படி மேலோட்டமாக பார்த்தீங்கன்னாலே இன்னும் சொல்ல போனால் அவனே உணர்ந்துருக்காங்க. யார்? பிற இயக்கத்தில் உள்ளவனே நம்ம தான் சத்தியத்தில் தௌஹீத் ஜமாத்துக்காரன் தான் சத்தியத்தில் இருக்கான்னு சொல்லி அவனை அறியாமல் அப்போ சொல்லிடுவான். எப்படி சொல்லுவான்? நீங்கள் ஏதாவது பொய் சொல்லிட்டீங்கன்னு வைங்க, அப்போ என்ன செய்ய வந்துட்டு தௌஹீத் ஜமாத்தை இருந்து பொய் சொல்லியடா கேட்குறானா? அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அது எங்களுக்கு உள்ளது, நீ ஏன் சொல்கிற? அப்போ தௌஹீத் ஜமாத்துக்காரன் சொல்லக்கூடா வரதட்சணை வாங்கிட்டான்னு வைங்க, வாங்கக்கூடாது. எவனாச்சும் ஒரு தௌஹீத் ஜமாத்துக்காரன் வரதட்சணை வாங்கிட்டு சாப்பிட்டான்னு வைங்க, அவன் என்ன கேட்பாங்க? ஏன்டா வர தௌஹீத் ஜமாத்துங்கிற ஏன் நாங்கள் போய் சாப்பிட்டேன்? இவன் வந்துட்டு வந்துட்டான், அவன் வந்துட்டு தப்பாக அவனுக்கு தெரியவே இல்லை, அவன் சாப்பிட்டு தப்பாக தெரியவில்லை. தௌஹீத் ஜமாத்துக்காரன் செஞ்சா என்ன செய்யறான்? தௌஹீத் ஜமாத்துன்னு சொல்லி வரச்சு வாங்குறீடா, தௌஹீத் ஜமாத்துன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சரி அப்படி கேட்கறான். அப்போ என்ன அர்த்தம்? அதில்
அவங்களுடைய மனசில் பதிஞ்சிருக்குது, இவங்க நல்லவங்க. நல்லவொன்று 100%லாம் கிடையாது, இருக்கிறதுல பரவாயில்லை. எதனால் அல்லாஹ் உதவி செய்யறான்? நாங்கள் என்ன 100%ஆ? எங்கள்கிட்ட தப்பே இல்லையா? கிடையாது. கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபெயில் ஆனாங்கன்னா நாங்கள் பாஸ் வாங்கிடுவோம், எல்லாம் பாஸ் ஆனாங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம், ஃபஸ்ட்டில் வருவோம். அந்த மாதிரி வர்ற அளவுக்கு இருக்குமா இல்லை? ஒப்பிட்டு பார்க்கும் அளவில் இந்த ஜமாத்தில் இருக்கிற நேர்மை இந்த ஜமாத்தில் இருக்கா? இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பின்றி ஏங்கித் தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர்களுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகிறது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறார்கள். மார்க்க நெறியோடும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த சிறுவர் ஆதரவு இல்லம் உணவு, உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுவனுக்காக மாதந்தோறும் ஆகும் செலவு ரூபாய் 4000. ஒரு வருடத்திற்கு ஒரு சிறுவனுக்கு ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட, மறுமையில் அதிகம் நன்மையை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748727 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. கணக்குகள் விஷயமா இந்த ஜமாத்தில் எந்த குற்றச்சாட்டாவது உண்டா? பல கோடிகளுக்கு மக்கள் தருகிறார்கள். ஒரு கருத்து கணிப்பு போட்டிருக்காங்க, ஃபேஸ்புக் மூலமாக எடுத்திருக்காங்க. அதிகமான பணம் உள்ள ஒரு இயக்கம் எதுன்னு லிஸ்ட் போடுறாங்க. தௌஹீத் ஜமாத் ஃபர்ஸ்ட் தான். யாரு அடுத்தவங்க எடுக்கிற கருத்து கணிப்பில் அதிகமாக பணம் உள்ள ஜமாத்துங்கிறான். சரி வச்சுக்கிடுவோம், அதிகமாக பணம் உள்ள ஜமாத்துங்கிறிய அது மாதிரி நாங்கள் நடக்கிறோமா? பணம் உள்ள மாதிரி நடக்கிறோமா? அப்படின்னா சிந்திச்சு பார்க்க வேண்டும். அப்படி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் மக்கள் எங்களை நம்புகிற விதத்தில் இவ்வளோ பணம் உள்ள ஜமாத்துன்னா ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டால், சொந்தமாக மீஞ்சூரில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கு இடம் இருக்கிறது. மதுரை திருமங்கலத்தில் எழுதி சிபிஐ வேணாலும் விசாரிச்சுங்க வழங்குதா, எல்லாம் இந்த ஆணவ மக்கள் தரக்கூடியதான். கள்ள நோட்டிச்சு வாங்குறதா, அரசியலில் பேரம் பேசி வாங்குறதா, இல்லை மக்கள் தர்றது தான். இப்படி பல இடங்களில் திருமங்கலத்தில் சொந்த இடத்தில் தான் இடம் வைத்திருக்கிறோம். சுவாமி மல்ல சிறுவருக்கு நடத்துகிறோம், சிறுமியருக்கு இல்லை நடத்துகிறோம். மார்க்க அறிஞர்களை உருவாக்குவதற்காக ஆலிமாக்களுக்கு தனியாக நிறுவனங்கள் நடத்துகிறோம். நிறுவனங்கள் பட்டியல் அவ்வளோ இருக்குது. அதற்கெல்லாம் நிறைய சொத்துக்களையும் தந்திருக்கிறான். இவ்வளவு மக்கள் அள்ளி அள்ளி தரக்கூடிய ஒரு ஜமாத்தாக இருக்குதே, அந்த மாதிரி ஒரு ஜமாத்தாக இருந்தும் எங்கள் மீது ஒரு ஊழல் புகார் எவனா சொன்னானா? போகிற போக்குள்ள சொல்லுவானே தவிர நாங்கள் எடுத்துட்டோம் தின்னுட்டோம்னு சொல்லணுமா இல்லையா? நிரூபிக்கலுமா? தொட்ட மாட்டோம். இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே சொந்தத்துக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னு ஒருத்தன் நிரூபிக்க முடியாது. நாங்கள் எங்களுக்கு எங்கள் நிர்வாகிகள் யாருக்கா சொந்தக்காரர் இருக்கா? இந்த மாநில நிர்வாகிகளில் யாருக்கா சொந்தக்காரர் இருக்கா? இல்லை. சென்னையில் எங்களுக்கு எல்லாருக்கும் வாடகை வீடு தான் வழங்குதா. அப்போ ஊரில் சொந்த பூர்வீக வீடு இருக்குது எனக்கு, அவ்வளோதான். அப்போ நாங்கள் இதை வச்சு வீடு வாங்கிட்டோமா? கார் பங்களா வாங்கிட்டோமா? கார் இப்போ காரில் இறங்கணும், நண்பருடைய காரில் வந்தோம், அவ்வளோதான் வழங்குதா. கூட்டத்துக்காக கூட்டு வந்தார், இல்லடி அதையும் வரமாட்டோம் வழங்குதா. சொந்தத்துலாம் இல்லை, கூட்டத்துக்காக ஒருத்தர் கூட்டு வந்தார். அப்போ நாங்களும் எப்படி இருக்கிறோம்? இந்த மாதிரி ஒரு பணம் இருக்கக்கூடிய ஒரு ஜமாத்தில் எப்படி இருப்போம்? ஒருத்தன் அதிகமாக பணம் புழங்குற ஒரு ஜமாத்தில் அதிகமாக மக்கள் அள்ளி அள்ளி தரக்கூடிய ஜமாத். ஜக்காத்துன்னு எவ்வளோ அள்ளி தர்றான்? ஜக்காத்து என்று சொல்லி ஒவ்வொரு மாதமும் பல லட்சங்கள் ஏழைக்கு விநியோகிச்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மனுக்களையும் பார்த்து மருத்துவ உதவி அந்த உதவி வந்து கொண்டே இருக்கிறது. அள்ளி அள்ளி மக்களுக்கு கொடுத்துட்டு வரோம், எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக. அதுக்கு தான் போகும். அப்படிலாம் இருக்குது. பணங்கள் மக்கள் அள்ளி தந்தும் கூட எங்களுக்கு எடுத்துட்டோன்னு எவனா சொல்லி பார்ப்போம். எங்கள்கிட்ட இருந்துட்டு போனவனு சொல்ல முடியாது, இருக்கிறவனு சொல்ல முடியாது, எதிரிகளும் சொல்ல முடியாது. சொன்னால் என்ன செய்ய? பகமையில் சொல்லுவான், முன்னாடி சொல்கிறான மாட்டேன்றான். அனைவருமே இந்த பொருளாதார சாதாரண ஒரு பள்ளிவாசலுக்கு முத்தவள்ளியாக இருந்துட்டு நீ சுருட்டிட்டேன்னு பேசுகிறாங்க. அவ்வளோ ஆதாரங்கள் கணக்கு காட்ட மாட்டேங்கிற. எங்களுடைய கணக்குகள் அவ்வளோ வெளிப்படையானது. எந்த பணத்துக்கும் ஆசைப்பட மாட்டோம். இப்போ நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும், என்னடா இப்படி இருக்காங்க. ஆனால் என்ன போய் சொல்லுவாங்க, கோடி கோடி சம்பாதிச்சாலும் சொல்லுவாங்க.
வணங்குதா? அது நெருங்கி பழம்னு எல்லாருக்குமே தெரியும். எங்கள் ஊரில் போய் கேட்டால் தெரியும். என்னோட பழகுற சகோதரர்களுக்கு என்ன செய்யும் நன்றாக தெரியும். அப்போ நாங்கள் என்ன மாதிரி இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நிர்வாகியும் நீங்கள் எடை போட்டு பார்த்தீர்களே, ஆனால் எதிரிகளே அதிகமாக நிதி ஆதாரங்கள் உள்ள ஜமாத்துங்கிறாங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் சுனாமிண்டா 2 கோடி வசூல் பண்ணி மக்களுக்கு கொடுத்தோம், காசாக கொடுத்தோம். சுனாமி பணத்தை எப்படி கொடுத்தோம்? பொருளாக கொடுத்தா ஊழல் வந்துடும். ஏன் 10,000 ரூபா கொடுத்து 10,000 ரூபாய்க்கு மிக்சியை கொடுத்துட்டு 20,000 எழுத எவன் கேட்க முடியும்? 10,000 ரூபாய்க்கு மிக்சியை கொடுக்க வேண்டியது, கணக்கில் மிக்சி 20,000 ரூபாய் எவன் கேட்பான்? அந்த மிக்சி 20,000 சொல்லி அவன் வச்சுருக்க போகிறான். அன்னை கொடுத்த மிக்சி 20,000 ரூபாய் எவன் கேட்க போகிறான்? அப்போ 1 லட்ச ரூபாயை கொடுத்து 2 லட்ச ரூபா கணக்கு எழுதலாம். நாங்கள் என்ன பாலிசி வச்சுக்கிறோம்? காசாக தான் கொடுக்கணும், பொருளாக கொடுக்கக்கூடாது, பாய் கொடுக்கக்கூடாது, தலைவாணி கொடுக்கக்கூடாது. தலைவாணி அன்பளிப்பு தந்தால் தலைவாணி வாங்கி கொடுப்போம். காசாக தந்தால் மழை வெள்ளம் புயல் என்றது கொடுத்தால் பணமாக தான் கொடுப்போம், டிடியாக கொடுப்போம், கேஷாக கொடுப்போம். இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்குறோம்? அந்த வாடை கூட வரக்கூடாது. இந்த தானே புயல் பாதிக்கப்பட்டுச்சு, எல்லாத்துக்கும் ரூபாயை தான் கொடுத்துருந்தோம். எல்லாத்துக்கும் இந்த அரசாங்க உதவி சேர்வதற்கு முன்னாடி நம்ம உதவி தான் முதல்ல போணுச்சு. முதல்ல அடுத்த நாள் 30 லட்ச ரூபாய் உடனே அடுத்த நிமிஷம் என்னஞ்சோம் தானே புயல் மக்கள் நிர்வாகிகள் போனார்கள். முதல் கட்டமாக 30 லட்ச ரூபாய் கொண்டு கொடுத்துட்டு வந்தார்கள். அடுத்தடுத்து கொடுத்தோம். எந்த ஒன்றுக்கும் செய்வோம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது, எங்கள் ஜமாத்துக்காரங்களும் கிடையாது. பாதிக்கப்பட்ட அவ்வளவுதான். பாதிக்கப்பட்டவனுக்கு உதவுக்காக மக்கள் தர்றாங்க, அதை அதுக்கு பயன்படுத்துகிறோம். இப்படி எதை எடுத்தாலும் சரியான முறையில் நடக்குத ஒரு ஜமாத்து. எந்த குற்றச்சாட்டும் சொல்லப்படலையே, அப்படி வெளிப்படையாக காட்ட முடியாமல் நடக்கிறார்களே, அதையெல்லாம் நீங்கள் எடை போட்டு பார்த்தீர்களே, ஆனால் இந்த மாதிரி ஒன்று வேற யாரு கையில இருந்தால் என்ன ஆயிரும்னு வச்சு பாருங்க. இந்த கொள்கை எதனால் இது இருக்குதுன்னு கேட்டால், நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை சரியாக இருக்குது. எதனால் இப்படிலாம் நடக்க முடியுது? பெருமைக்கு சொல்லலை. நாங்கள் எதுக்கு இப்படிலாம் நடக்கணும்னு கேட்டால், நாங்கள் ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். என்ன கொள்கை? இஸ்லாம் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னது, இஸ்லாம் என்று சொன்னால் முகமது நபி சொன்னது, வேற எவன் சொன்னாலும் இஸ்லாம் இல்லை. இந்த பேசிக் லா இலாஹ இல்லல்லாஹ் முகமது ரசூலுல்லாஹ்ல இருக்கிறதுனால அந்த 2ஐ மாத்திரம் அடிப்படையாக கொண்டு அல்லாஹ் சொன்னது மீறக்கூடாது, நபி வழியை மீறக்கூடாது. அல்லாஹ் ரசூல் சொன்னபடி நடந்தால் மாத்திரம்தான் வெற்றி பெற முடியும். புரோக்கர் கிடையாது மறுமையில் தப்பிக்கிறதுக்கு, லஞ்சம் கூட தப்பிக்க முடியாது. மதகுருமார்கள் காப்பாற்ற மாட்டாங்க, ஷேகுமார்கள் காப்பாற்ற மாட்டாங்க. நம்ம ஒழுங்காக இருந்தால் தான் அல்லாஹ்ட்ட தப்பிக்க முடியும் என்றெல்லாம் உருவாக்கின அந்த கொள்கை இந்த ஜமாத்தை இந்த மாதிரி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அப்போ சத்தியம் எது என்பதற்கு இதையெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? அளவுகோலாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதை விரிவாக பேசிக்கொண்டு போகலாம். இன்னும் ஒரே ஒரு அடிப்படை இருக்குது மிச்சமாக, கடைசி அடிப்படை. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த நம்ம எல்லா விதமான வழிகேடு தவறுக்கெல்லாம் நீங்கள் காரணம் பார்த்தீங்கன்னா தர்கா வழிபாடு இருக்குது. ஏன் தர்கா வழிபாடு வந்துச்சு? குர்ஆன்லையும் இல்லை, நபியும் சொல்லலை, ஆனால் தர்கா இருக்குது. கத்தம் பாத்தியா இருக்குது, குர்ஆன்லையும் இல்லை, நபியும் சொல்லலை, கத்தம் பாத்தியா இருக்குது. கொடிமரம் ஏற்றுறான், குர்ஆனில் இல்லை, நபி சொல்லலை, ஆனால் முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்குது. அப்போ இதெல்லாம் அடிப்படை என்னென்னு பார்த்தீங்கன்னா, குர்ஆன் ஹதீஸ் இல்லாமல் எவன் சொன்னாலும் கேட்கலாம்னு நினைக்கிறோம் பாருங்க. அந்த பேசிக்னால தான் நம்ம வழிகட்டு போய் கொண்டிருக்கிறோம். குர்ஆனில் இந்த ஒரு செகண்டில் நேர்வழி கொடியாந்துடலாம், சத்தியத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு காரியம் மௌலுது ஓதுறானா அவன்கிட்ட போய் கேளுங்க, இந்த மௌலுதை அல்லாஹ் சொன்னானான்னு கேளுங்க, இல்லைன்றுவான். இந்த மௌலுதை ரசூலுல்லாஹ் ஓத சொன்னாங்க, இல்லைன்னு. அப்போ என்ன ஓதுற? முடிஞ்சு வச்சுக்காத, சத்தியத்தை கண்டுபிடிச்சிடலாம். பெரிய ஆராய்ச்சியெல்லாம் வேண்டியதில்லை, அதில் உள்ள அர்த்தம் சரி அதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. இந்த 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியான்னு ஓதுறீங்களப்பா, இது குர்ஆனில் இருக்கான்னு கேளுங்க, இல்லைன்றுவான். நபி சொன்னாங்களான்னு கேளுங்க, இல்லை. அப்போ ஏன் செய்கிற? அப்போ சத்தியம் என்னன்னு கேட்டால், அல்லாஹ் சொன்னது தான் மார்க்கும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது தான் மார்க்கும். இதை தான் அல்லாஹ் உலகத்துக்கு முதல் செய்தியாக சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்தான், தன்னுடைய கையால் படைத்தான். அவருக்கு எல்லா விதமான அறிவையும் கற்றுக் கொடுத்தான். அந்த திறமையில் மலக்குகளை கூட ஜெயிச்சார். அவர் மலக்குகளை கூட என்னஞ்சாரு போட்டி போட்டு அல்லாஹ் ஜெயிக்க வச்சான். அவர் ஒரு தப்பு செஞ்ச உடனே அல்லாஹ் வெளியேற்றினான். யார? நம்முடைய முதல் தகப்பனார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, ஒட்டுமொத்த மனித குலத்தின் தந்தையாக இருக்கிறாங்களே அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் வந்து வெளியேற்றினான், சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றினான். வெளியேற்றும் போது என்ன சொன்னான்? நீ என்கிட்ட இருந்துட்ட, நான் தான் உன்னை படைத்தேன், எல்லாத்தையும் பார்த்துட்ட, உனக்கு நிறைய அறிவு இருக்குது, உன் இஷ்டப்படி நடந்துக்கன்னு விட்டானா? இல்லை. அனுப்பும்போது சொல்கிறான், இப்போ இம்மா எத்தி என்னக்கும் மின்னி ஹுதன், ஆதமே என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், நீங்கள் போயிருங்க, பூமிக்கு போயிருங்க, என்னிடமிருந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஒவ்வொரு விஷயமா நான் ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், என்னுடைய அந்த நேர்வழியை யார் பின்பற்றுகிறார்களோ அவங்களுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவர் இஷ்டப்படி நடக்க முடியாது, அங்கேருந்து வரணும். எப்படி தொழுகிறத கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. நோம்பை கண்டுபிடிக்க முடியாது, ஒவ்வொரு இபாதத்தையும் அவர் கண்டுபிடிக்க முடியாது. எப்படி சொல்கிறான்ல, உனக்கு என்னதான் அறிவை கொடுத்தாலும் நேர்வழி என்னங்கிற நான் தான் அப்பப்போ சொல்லுவேன்,
அதைத்தான் நீ செய்யணும். என்னிடமிருந்து வருகிற நேர்வழியை பெற்றால்தான் நீ நேர்வழி பெற முடியும். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் போட்ட முதல் உத்தரவு. மனித குலத்துக்கு அல்லாஹ் போட்ட முதல் உத்தரவு. பூமிக்கு வந்த முதல் கட்டளை அல்லாஹ்ட்ட இருந்து தான். என்ன கட்டளை? நேர்வழி என்னிடமிருந்து வரும், உன் இஷ்டத்துக்கு நடக்க முடியாது. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இல்லைன்னா ஹஜ்ரத்துக்கு இருக்குமா, மௌலானாக்கு இருக்குமா, பெரியார்களுக்கு இருக்குமா? அவன் உண்டாக்கிடலாமா மார்க்கத்தை? இந்த கத்தம்பத்தி அவன் தானே உண்டாக்குனா. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளோ பெரிய ஜீனியஸ் அறிவாளியான ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் என்ன உரிமையை கொடுக்கல? உனக்கு அறிவு இருக்கு, நீனா நல்லதை கண்டுபிடிச்சிக்க, உனக்கு திறமை இருக்கு, நீனா நல்லதை கண்டுபிடிச்சிக்க, நல்லா உடலையே. அப்போ அல்லாஹ் தான் இந்த மார்க்கத்துக்கு எஜமான். அவனுடைய மார்க்கத்தில் இன்னொருத்தர் நுழைஞ்சிக்கிட்டு ஆர்டர் பண்ணுவது அல்லாஹ் ஒத்துக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, உங்களுக்கும் பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. உங்கள் வீட்டில் நான் இன்னைக்கு பிரியாணி ஆக்குங்கிறேன், ஒத்துக்குருவீங்களா? அதை சொல்ல நீ யாரான்னு கேட்பீங்க. அப்படி தானே கேட்பீங்க. எங்கள் வீட்டில் பிரியாணி ஆக்குற ஏன் புருஷன் சொல்லுவார், நீ என்ன சொல்ல கேட்பீங்களா இல்லையா? அப்போ நம்ம அதிகாரத்தில் விட மாட்டேங்கிறோம். நம்ம ஒரு கடையில் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னால், வேலை செய்கிறான்னு சொன்னால், நான் போயிட்டு உன்னை வேலையை விட்டு நீக்கிட்டேன். யார்? அந்த கடையில் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். நான் போய் இந்த பையனை நான் வேலை நீக்கிட்டேன்டா என்ன செய்வான்? நீ யாரா என்ன நீக்க, எங்கள் முதலாளி நீக்கு வர்றா அப்படின்னு சொல்லுவான். அப்போ நம்ம என்ன செய்யறோம்? மனிதனுடைய அதிகாரத்தை எல்லாம் பறி போடக்கூடாது, கவனமாக இருக்கிறோம், கேர்ஃபுல்லாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை பறிக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை நோம்பு போயிட்டு வைக்கிறோங்கிறோம். நீ யாரா சொல்கிறது கேட்கணுமா இல்லையா? என்ன கேட்கணும்? நல்ல விஷயத்தை சொல். பிரியாணி ஆக்குறது நல்லது தான். பிரியாணி ஒரு பொம்பளை என்ன செய்கிறா, ஒருத்தன் போய் எனக்கு பட்டுப்புடவை தாங்கிறா. பட்டுப்புடவை நல்லது தான், ஹராமா? நல்லது தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? நீ ஏன்டி அவன்கிட்ட போய் கேட்டு கேட்பீங்களா? உங்கள் ஒருத்தனுடைய மனைவி பக்கத்து வீட்டுக்கார போய் எனக்கு பட்டுப்புடவை ஒன்று எடுத்தாங்கிறா. விஷயம் நல்லது தான், பட்டுப்புடவை நல்லது தான். அது எப்படி பார்ப்போம்? பட்டுப்புடவையாக பார்க்க மாட்டோம். புருஷன் நான் இருக்க, நீ போய் அடுத்தவன்கிட்ட போய் இப்படி பட்டுப்புடவை கேட்ட. அப்போ உங்களுக்கு மட்டும் அவ்வளோ ரோசம் இருக்கு, ரப்புக்கு இருக்காதா? அல்லாவுக்கு இருக்காதா? அவன் முடிவு செய்ய வேண்டிய எவனோ முடிவு செய்கிறான். வெள்ளிக்கிழமை சொல்லுவோம்னா அவன் சொல்லட்டும். அதை நீ யாரா சொல்கிறது? நோன்பு வைக்கிறது நல்லது தான், அதை நீ சொல்கிற. என்னை படைச்சவன் சொல்லட்டும் வைப்பேன், என்னை படைச்சவன் தொழுவு சொல்லட்டும் சொல்லுவேன். அவன் 100 வேலைன்னா 100 வேலை சொல்லுவேன், 1 வேலைன்னா 1 வேலை சொல்லுவேன், வேணாண்டா விட்டுருவேன். அதெல்லாம் அவன் சொல்லணும், நீ யார் சொல்கிறதுக்கு? இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீர்களே ஆனால் இதுதான் சத்தியம். இறைவனுடைய அதிகாரத்தை எந்த நேரத்திலும் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நான் செய்கிற சுன்னத்தாக இருந்தாலும், எந்த வணக்கமாக இருந்தாலும், திக்ராக இருந்தாலும், தஸ்பியாக இருந்தாலும், சடங்காக இருந்தாலும் அவன் சொல்ல வேண்டும். அவன் சொல்கிற செய்தி அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு எடுத்து சொல்வார்கள். அந்த இரு வழியாக வர்ற செய்தியை தவிர வேறு எந்த செய்தி மார்க்கம் இல்லை என்பதுதான் சத்தியத்திற்கான முக்கியமான அளவுகோல். இதை புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்